லேட்டெக்ஸ் பற்றி ஆல்ரெடி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பொதுவாகவே இப்போ வந்து நல்லா வைட் ரேஞ்சாக இருக்குது. எல்லா பக்கமும் வந்துட்டு லேட்டெக்ஸ் தான் அப்படின்றது டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு. இவ்வளோ ஏன் நம்மளோட யூனிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் யூனிட் ஸ்டார்டிங் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களோட ஸ்டாக்கே பார்க்குறப்ப தெரியுது லேட்டெக்ஸ் மட்டும் தான் அதிகமாக ரா மெட்டீரியலாக வச்சிருக்கீங்க. இப்போ ப்ரொடக்ஷன் கூட அதுதான் போயிட்டு இருக்கு. இதுவும் லேட்டெக்ஸ் தானே? லேட்டெக்ஸ் தான். ஏன் அப்படி? லேட்டெக்ஸ்ன்றது வந்து ஆப்ஷனல் தான் ப்ரோ. இது மஸ்ட்ன்ற ரூல் எல்லாம் கிடையாது. லேட்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டு தான் படுக்கணுன்ற ரூல் கிடையாது. ஓகே. நானும் என்றைக்கும் இதுதான் நீங்கள் போட்டு படுக்கணுன்ற என்றைக்கும் கட்டாயம் கிடையாது. ஓகே. இப்போ லேட்டெக்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் மெத்த யூஸ் பண்ணலையா? ஆப்வியஸ்லி அதான் யூஸ் பண்ணுறோம். இலவ மஞ்சு காயர் இதான் யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. லேட்டெக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கன்றது பொய். ஸோ பியூர்லி லேட்டெக்ஸ் மட்டும்தான் போட்டு படுக்கோங்க நான் கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஆப்ஷனல். எப்படின்னா ஏன் லேட்டெக்ஸ் ரொம்ப அதிகமாக போகுதுன்னா அட்மாஸ்பியர் சேஞ்ச், அவ்வளோதான். வேறு பெரிய சயின்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி இல்லை. லைக் எப்படி சொல்கிறது, இப்போ கோயம்புத்தூரில் இவ்வளோ ஹீட் வரும் நாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன? லேட்டெக்ஸ் மட்டும்தான். ஸோ படுக்கிறப்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹீட் வராமல் இருக்கும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அந்த லேட்டெக்ஸ் வந்து இதுக்கு தான் கண்டுபிடிச்சதே. இந்த ஹீட்டு வந்ததுனால தான் இந்த லேட்டெக்ஸே வெளியே வந்துருச்சு. மற்றபடி எல்லாம் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறது பார்த்தா கை வலினாலும் லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, கால் வலி லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, தலைவலி லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க, இடுப்புலி லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. அது ரொம்ப கிளியர். லேட்டெக்ஸ் போட்டாதான் மெத்தன்றது பொய். இப்போ ப்ரொடக்ஷன்ன்றது எது பேஸ் பண்ணி இருக்கும்? டிமாண்டை பேஸ் பண்ணி தான். டிமாண்ட். ஸோ கஸ்டமர் டிமாண்ட் என்ன? லேட்டெக்ஸ். ஸோ இப்போ கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுமோ ப்ரொடக்ஷன், ஐ மீன் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதுதான் பண்ணணும். ஸோ கஸ்டமரோட நீட் இப்போ ரெகுலர் இப்போ சென்னை எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள். மெஜாரிட்டி சென்னைக்கு தான் நம்ம மேட்ரு சமைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ சென்னையில் இருக்கிற மக்களோட நீட் என்ன இருக்கும்? எனக்கு பயங்கர ஹீட் இருக்கும், சம்மரில் எனக்கு ஹீட் வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்ன? லேட்டெக்ஸ். இப்போ சென்னைக்காரங்களுக்கு வந்து நான் லேட்டெக்ஸ் கேட்குறவங்களுக்கு வந்து இல்லைங்க சார் நீங்கள் சூப்பர் சாஃப்ட் எடுத்து படுத்துக்கோங்கன்றது கரெக்ட் கிடையாது. பிகாஸ் அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் வேறு. அதே வந்து நீங்கள் இந்த பக்கம் போய் ஒசூரோ பெங்களூரு அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வித்தவுட் லேட்டெக்ஸ் கூட படுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ப்ரொடக்ஷன்ன்றது டிபெண்ட் அப்பான் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட். அது பொறுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். பட் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்மளோட வியூவர்ஸ்க்கு அந்த டவுட் இருக்கும். வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. பட் இது நம்மளோட ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது ஆப்வியஸ்லி இலவ மஞ்சு, நம்மளுடைய சொன்ன மாதிரி இலவ மஞ்சு, இந்த காயர் அப்படின்றது அது கொஞ்சம் அந்த சூட்டை தணிக்கும் அப்படின்றதுக்காக அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இருந்து. எந்த ப்ராக்டிக்கல் எவிடன்ஸும் கிடையாது இந்த இளமஞ்சு போட்டால் சூடு வராது, காயர் போட்டால் சூடு வராதுன்னு சொல்லி. ஆக்சுவலி இப்போ நான் இளமஞ்சு நான் கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. இளமஞ்சு இஸ் குட். ஒரிஜினல் இளமஞ்சு கிடைச்சதுன்னா இட் ஈக்குவல் டு கோல்டு. ஓகே. தாராளமாக போட்டு படுத்து நோட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரிஜினல் அதுதான். அந்த இளமஞ்சில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஒரிஜினல் இளமஞ்சு ஒரு கிங் சைஸ் 8 இன்ச் எடுக்கணும்னா 1 லட்ச ரூபா வரும். 1 லட்ச ரூபா. என்ன சொல்கிறீங்க? அதுதான் ஒரிஜினல். நான் 15,000 ரூபாய்க்கு நான் ஒரு 8 இன்ச் மெத்த எடுத்து நான் வீட்டில் போட்டிருக்கேங்க இளமஞ்சுன்னா அதுக்காகவே அது இளமஞ்சு. ஓகே. ஸோ அது நான் நல்லதுன்னு சொல்ல, ஐ மீன் கெட்டதுன்னு நான் சொல்ல வரல. அது நல்லது தான். பட் அது கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சில பேர் இருக்காங்க. இளமஞ்சு கூட சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது, காயர் சில பேர் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வரேன் ப்ரோ. இளமஞ்சு யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த மூச்சு வாங்குறதுல பிரச்சனை இருக்கிறாங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க வந்து இளமஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணவங்க, நியூபோர்ன் பேபிஸ், 5 வருஷத்துக்கு உள்ள இருக்கிற எல்லா பேபிஸ்க்கும் இளமஞ்சு நாட் ரெக்கமெண்டட். ஏன்னு சொல்லுங்க? இது நான் அக்ரி பண்றேன். ஏன்னா இளமஞ்சு ஃபேக்டரிக்கு நான் ஆல்ரெடி ஒரு 1 இயர் பேக் நான் போயிருக்கேன். எனக்கு வந்துட்டு அந்த தும்மல் வரும். நார்மலாக அந்த டஸ்ட் பண்ணாலும் தும்மல் வரும். அங்கே போய் எடுக்கவே எனக்கு வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த பஞ்சு வந்து லைட்டாக அப்படியே தெரியாது. இப்போ நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் நீங்கள் தான். ஏன்னா பேபிஸ் 5 இயர்ஸ் பிலோ இருக்கிற பேபிஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சென்சிட்டிவ் லங்ஸ் டெஃபினட்டாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு வந்து ஒரு பக்கம் மேடு பள்ளமாக இருக்கும். ஒவ்வொரு மேடு பள்ளம். ஏன்னா மேனுவலாக நம்ம ஃபில் பண்ணது தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. ஸோ அதை மேடு பள்ளம் ஆகும்போது ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வந்து அதுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. அப்சல்யூட்லி. ஓகே. ஸோ இந்த பசங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த இளமஞ்சு ரெக்கமெண்ட் இருக்காது. அட் தி சேம் டைம் காயர் கூட தான். இவ்வளோ நாள் என்ன மெத்தை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த மெத்தை யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஸோ இதுதான் காயர்ன்றது சேம் ப்ரொசீஜர். ரெண்டும் ஒரே கேஸ் தான். காயரில் ஹெவி டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் ப்ரோ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் மெத்தெல்லாம் தட்டி போடுவோம்? எதனால போடுவோம்? எதனால? சூடுக்கு அதில் இருக்கிற பாக்டீரியா பூச்சியை வெளியே வரணும்னு சொல்லி தான் நம்ம அதில் போடுவோம். அந்த சூடுக்கு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதில் டஸ்ட் ஹெவியாக ப்ரொடியூஸ் பண்ணும். காயரெல்லாம் ஹெவி டேஞ்சரஸ். ரெண்டாவது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் காயர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ
நான் காயர் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குறேன், இன்னொருத்தர் வந்து 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. நீங்க காயர் யாருக்கு வைப்பீங்க? எனக்கா அவருக்கா? உங்களுக்கு எதுக்கு லாபம் வரும்? 150 ரூபாய்க்கு வித்தா லாபமா இல்லை 300 ரூபாய்க்கு வித்தா லாபமா? ஆப்வியஸ்லி எது லாபம் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் கொடுப்பேன். ஸோ இந்தியன் காயருக்கு வந்து சைனால ஹெவி டிமாண்ட். அந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி இங்க இருக்கிற காயர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மிச்சம் மீதி இருக்கிற குவாலிட்டி தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வீடியோ வந்து சொல்லுவேன், ஒரு மேட்ரஸ்க்கு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துலேயும் அப்ளிகேபிள்னு சொல்லுவேன். எல்லாத்துலேயும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், துணி அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான், நல்ல குவாலிட்டி அமைச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிற குவாலிட்டி நம்மளுக்கு இங்கே வித்துட்டு இருப்பாங்க. ஸோ காயர் கண்டிப்பாக ரெக்கமெண்டடே கிடையாது. சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, என் வீட்டில் 15 வருஷமாக மெத்தை யூஸ் பண்ணுறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே எந்த மெத்தையும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் தங்கம் போட்டு மெத்தை பண்ணியிருக்காங்கனாலும் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது பேசிக் ரூல் ஆஃப் மேட்ரஸ். ஏன் அப்படின்னா இதே பிரச்சனை தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க ப்ரோ, யார் வீட்டிலாச்சும் 10 வருஷத்துக்கு மேலே நான் 12 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், 15 வருஷமாக யூஸ் பண்ணுறவங்க இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமோ இல்லை சைனஸோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இதனால தான் தெரியாது. மெத்தை பார்க்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், நீங்கள் படுத்துகிட்டே இருப்பீங்க 15 வருஷம். ஒரு 10 வருஷம் ஒரு மேட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எத்தனை பாக்டீரியா இருக்குன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஸோ மேட்ரஸ்க்கு 10 வருஷம் எக்ஸ்பைரி டேட், அதுக்கு மேலே எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணாதுங்க. இப்போ புதுசாக சொல்கிறாங்கல்ல 20 வருஷம் வாரண்ட்டி தரேன், 15 வருஷம் வாரண்ட்டி தரேன், 15 வருஷம் அந்த கம்பெனி என்ன ஆகும்னு தெரியாது, கரெக்ட் இல்லை? இன்னொன்று புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க லைஃப் டைம் வாரண்டின்னு சொல்லி. யார் ஏமாற்ற பார்க்குறாங்க? இல்லை யார் ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு நான் கேட்குறேன். லைஃப் டைம் வாரண்டிலாம் வந்துருச்சா சொல்கிறாங்க, நான் காதில் கேள்விப்பட்டிருக்கேன். கோயம்புத்தூர்லேயே நான் லைஃப் டைம் வாரண்ட்டி தர மேட்ரஸ்க்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இது லைஃப் டைம்னு? எவ்வளோ நாள் ப்ரோ லைஃப் டைம்? நான் தெரியாமல் கேட்குறேன். எதுக்கு அவர் லைஃப் டைம்னு சொல்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அந்த தைரியம் எப்படி வந்துருச்சு? நம்புறேன் நீங்கள் தான், அதையும் நம்பி நீங்கள் வாங்குறீங்கல்ல, அந்த நம்பிக்கையில் தான் அவங்க லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அடுத்த தலைமுறை கூட மேட்ரஸ் வரும்னு சொல்லுவாங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னா அல்டிமேட் நோக்கம் பிஸ்னஸோட என்ன? அவங்களை ஏமாத்துறது தான். அந்த ஏமாற்றம் எல்லாமே நான் இப்போவும் சொல்கிறேன், இது மேட்ரஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் கிடையாது. நான் மெத்தை மட்டும் பற்றி பேசல, பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் உங்களை ஏமாத்தினா தான் அது பிஸ்னஸாக நடக்கும். ஸோ ஏமாத்தாத இடம் சில இருக்கும், அதை நீங்கள் தேடி போனீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க ப்ரோ, ஏதோ ஒரு ப்ராடக்ட், சம் எலக்ட்ரானிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரானிக்ஸ் பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குது, கரெக்டு தானே? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தால் நான் உங்களை ஏமாற்ற முடியுமா? வாய்ப்பு இல்லை. யூ நோ வெரி வெல், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி. இப்போ நான் உங்களை ஏமாற்ற முடியுமா? முடியாது. ரெண்டாவது, நான் சொன்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்குவீங்களா? மாட்டேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ, என்ன ஸ்பெக் வேணுமோ நீங்கள் வாங்குவீங்க. நான் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்போ எப்படி அந்த இது உங்களுக்கு வந்துருச்சு? ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. மேட்ரஸில் அதே தான் நான் சொல்கிறேன். ஒரு சப்ஜெக்ட், ஒரு மேட்ரஸ்ன்றது எதுவுமே நாலேஜ் இல்லாமல் நீங்கள் போனீங்களன்னா அவங்க என்ன மெத்த விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு விற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மேட்ரஸும் உங்களுக்கு ஒத்து வர்ற மேட்ரஸும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குதோ, அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் கொடுக்க பார்ப்பாங்க. அப்சல்யூட்லி அதான் கொடுக்க பார்ப்பாங்க. இப்போ மெத்தன்றது எப்படி பேஸ் பண்ணுறது ப்ரோ? எல்லா மெத்தையும் ஒன்றும் கிடையாது ப்ரோ. என்றைக்கும் நான் ரொம்ப நாளாக இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், 190 பேருக்கு இன்றைக்கும் மெத்தை எப்படி எடுக்கணுன்றது இந்தியாவில் நாலேஜ் கிடையாது. அது திட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. மெத்தை விடுங்க, பில்லோ எப்படி யூஸ் பண்ணுற நாலேஜ் இன்றைக்கும் கிடையாது நம்மகிட்டன்ற. பில்லோ யூஸ் பண்ண தெரியாதுன்ற. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக வந்து ஹைட்டாக மொத்தமாக இருந்தால் தான் எனக்கு வந்து தூக்கம் வரும். தட்ஸ் வெரி ராங். ஆனால் கழுத்து வலி வருது அப்பப்போ வருது, அது இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் ப்ரோ, ஒரு பழக்கம் பழகணும் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். பட் கண்டிப்பாக அதை மாற்றினீங்கன்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். இல்லை நான் 2 தலகாணி தான் வச்சு படுக்கிறேன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அப்பப்போ வரும் போவோம் போவோம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அது அதிகமாக ஆகலாம். இந்த நெக் போன் பல்ஜ் இதெல்லாம் கூட ஆகலாம். ஸோ அது பில்லோ பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், 2 பில்லோவும் வச்சு படுக்க வேணாம், ரொம்ப பில்லோ இல்லாமல் கூட வச்சு படுக்க வேணாம். ரெண்டாவது, பில்லோன்றது தலைக்கு மட்டும் கிடையாது. பில்லோன்றது எப்பவுமே தலைக்கு மட்டும் வச்சு படுக்கிறது கிடையாது. உங்கள் ஷோல்டரும் போய் பில்லோவில் ரெஸ்ட் பண்ணணும். ஷோல்டர் வரைக்கும் இருக்கணுமா? அப்சல்யூட்லி. இப்போ தலை மட்டும் எவ்வளோ இருக்கு ப்ரோ உங்கள் தலை? இப்போ பில்லோ நான் இவ்வளோ கொடுத்தா போதும் இல்லை ப்ரோ? அதானே. இப்போ எதுக்கு பில்லோ இவ்வளோ ஹைட் இருக்கும்? பில்லோ எதுக்கு இவ்வளோ ஹைட் வரும்னு நான் கேட்குறேன். ஸோ இது பில்லோ எப்பவுமே இவ்வளோ இருக்கிறது எதுக்குன்னா 12 இன்ச்சஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் வந்து 3 இன்ச்சு பில்லோ ரெஸ்ட் ஆகணும் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் தான் உங்கள் நெக்கு போய் பின்னாடி ரெஸ்ட் ஆகணும்.
எப்போவுமே பில்லோ ஷோல்டரோட சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். ஒரு பில்லோக்கே இவ்வளோ இருக்குது, மேட்ரஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ மேட்ரஸ்ன்றது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு மெத்தை நல்லா இருந்தால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேலை பண்ணலாம். அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் மெத்தை கரெக்டாக வாங்கலாம். அதை பற்றி ஐடியா இருந்தால் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, என்னையும் சேர்த்து தான். நீங்கள் பேச வச்சு நினைப்பாங்க இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி வரட்டுருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வார்த்தை என்றைக்கும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. என்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்குதோ அந்த இடத்துல வாங்குங்க. மெத்தையே கிடையாது, எல்லாமே, எல்லா பொருளும். ஒரு பெண்ணு வாங்கணுன்னாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைச்ச இடத்துல நீங்கள் பொருளை வாங்குங்க. ஓகே ப்ரோ, அப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துருக்கு அப்படி சொல்லிடுவோமா? சொல்லுங்கள். இப்போ அவங்க வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக, என்ன ப்ராசஸ் இது? கஸ்டமருக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க உள்ளே என்ன போட்டிருக்கோன்னு சொல்லி. இது ஆர்த்தோ 120 டென்சிட்டி, 32 டென்சிட்டி, சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி, அதுக்கு மேலே என்ன ஃபேப்ரிக் போட போகிறோன்னு சொல்லி கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அக்னாலேஜ் பண்ணுறாங்க இதை. ஓகே, இப்போ நான் கஸ்டமருக்கு சொல்லாமல் உள்ளே ஏதோ ஒன்று போட்டு தைச்சி கொடுத்துட்டேன்னா எப்படி தெரியும் கஸ்டமருக்கு? ஸோ அவங்க கேட்டிருக்க ஸ்பெக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அவங்க கேட்டிருக்கிற ஸ்பெக்கு கிடையாது, அவங்களுக்கு செட் ஆகிற ஸ்பெக்கு நான் தைச்சி கொடுக்க போகிறேன். நான் தான் மாற்றி சொல்லிட்டாங்க. கரெக்ட். நீங்கள் கேட்குற மெத்தை எங்கே தரமாட்டேன், என்றைக்கும் தரமாட்டேன். ஓகே, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை தைச்சி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அது வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லா கஸ்டமருக்கு அப்டேட் கொடுக்கணும். பிகாஸ் இப்போ நான் அதான் சொல்கிறேன்ல, என்னையும் நம்பாதங்கன்னு சேர்த்து நம்பாதங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னையும் நீங்கள் கேள்வி கேளுங்க, நீங்கள் வேறு எங்கே எடுக்கணுன்னாலும் கேள்வி கேளுங்க. கேட்டு இப்போ நான் இல்லை சார் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் உள்ளே வேறு ஏதாச்சும் ஒன்று போட்டு தைச்சி கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து இதுதான் உங்கள் மேட்ரஸ், இதுதான் தைக்க போகிறோம், நீங்கள் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே தான் டெஸ்பேட்ச் ஆகும். வித்தவுட் யுவர் பெர்மிஷன் எந்த மேட்ரஸும் டெஸ்பேட்ச் ஆகாது. அண்ட் இன்னொன்று நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, இது என்ன மெத்தில் போய் என்னத்தை இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, நேராக கடை வீதிக்கு போனால் காசு கொடுத்தா. இல்லை நிறைய பேர் என்னையே கேட்டிருக்காங்க இந்த கேள்வின்ற. நீங்கள் இல்லை, நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் படுக்கிறதுக்கு போய் எதுக்கு சார் இவ்வளோ? கடை வீதிக்கு போனால் 15,000 கொடுத்தா வந்து கொடுத்துட போகிறாங்க. சரி பரவாயில்லைங்க, 15 ரூபா கூட இருக்கட்டும். ஒரு 15 அது கூட எதுக்கு சார்? நைட்டு போய் படுக்கிறது எதுக்கு சார் 15,000 மெத்தை? எதுக்கு சார் 20,000 மெத்தை? இப்படி எல்லாம் கேட்குற கேள்வி எல்லாம் இருக்கு. இப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, இந்த படுக்கிறதோட நிம்மதியான இடம் வேற என்ன இருக்கு? வேற எங்கேயுமே கிடையாது. நான் உண்மை சொல்கிறேன், நீங்கள் மெத்தில் மிச்சம் பண்ணுற ஒவ்வொரு ரூபாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணுங்க. இப்போ நான் ஒரு மெத்த ஒரு 30,000 சொல்கிறேன் ப்ரோ, என்கிட்ட நீங்கள் பார்கின் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு 30,000 வேணாம் 10,000 பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். நான் பண்ண மாட்டேன், பட் நீங்கள் கேட்கலாம். அப்போ நான் என்ன பண்ணல, 10,000 மெத்த பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீதி இப்போ என்கிட்ட நீங்கள் பார்கின் பண்ண முடியும், எனக்கு 30,000 வேணாங்க, நீங்கள் 10,000 மெத்தையே பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 30,000 நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னா, இல்லைங்க எனக்கு 10,000 ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்க முடியுமா நீங்கள்? ஸோ இந்த மேட்ரஸ்னால வர்ற பிரச்சனை என்ன, அக்ரெசிவ் ஆகிற பிரச்சனை என்ன, இருக்கிற பிரச்சனை எதனால் அக்ரெசிவ் ஆகும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஸ்லிப், ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்களுக்கும் வரும். இல்லை அது நார்மலாக இருக்குது, நான் தப்பான ஒரு மெத்தில் படுத்துட்டானாலும் அக்ரெசிவ் ஆகும். இந்த சியாட்டிக்கா பெயின், ஆர்த்ரைட்டிஸ் பெயின், இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இவங்க எல்லாம் ரொம்ப பர்டிகுலராக மேட்ரஸ் சூஸ் பண்ணணும். நியூ போர்ன் பேபிஸ் வச்சுருக்கிறவங்க, பிலோ 5 years பேபிஸ் வச்சுருக்கிறவங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு சின்ன நீங்கள் இது இல்லை அதுன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டபுள் மடங்கு மறுபடியும் உங்களுக்கு தான் செலவு வைக்கும். இதெல்லாம் போல் சேலுக்கு வச்சுருக்கீங்களா? இதெல்லாமே சேலுக்கு வச்சுருக்கீங்களா? இது சேல்க்கு இல்லை, அது அகேன்ஸ்ட் ஆர்டர் தான். டிஸ்பேச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்கு, தைச்சு போட்டிருக்கோம், இதுக்கு மேலே இன்னொரு லேயர் லேட்டெக்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விடணும். ஸோ இது ஒரு அப்சர்வ் பண்ணிங்களா? இது கார்னரில் மட்டும் ஆமாம் ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு ரவுண்டான தெரியுதா? ஆமாம். இந்த கஸ்டமருக்கு இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியூர்லி கஸ்டமைசேஷன். நான் என்ன சொல்ல வர, உங்கள் கட்டில் எப்படி இருக்கோ உங்களுக்கு எப்படி செட் ஆகுமோ அப்படியே செஞ்சு தான் கொடுக்கணும். எப்படி ரவுண்டாக இருந்தாலும் ஸ்கொயராக இருந்தாலும் ஃப்ளாட்டாக இருந்தாலும் யூஸ்வலாக ஆனால் இப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக இதுக்கு நார்மலாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் பெண்ட் ஆகும். எதனால? ஓகே, அந்த கட்டிலோட வந்து கால் உள்ளுக்கு இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்கேன். தட் மீன்ஸ் அதனால தான் இது கஸ்டமைசேஷன் பண்ணுறோம். ப்ராப்பராக ஃபிட் ஆகும் இல்லையா? ப்ராப்பராக ஃபிட் ஆகும். இப்போ நான் சொன்னேன்ல அப்புறம் லேடெக்ஸ் மஸ்ட்ன்ற ரூல் கிடையாது. இது ஜென்ரல் ஆர்த்தோ 4 inches ஆஃப் ஆர்த்தோ 120 டென்சிட்டி, 2 inches சூப்பர் சாஃப்ட் 32 டென்சிட்டி. இது 2 போட்டாலே மேட்ரஸ் 7 inches ஃபினிஷிங் வரும். தாராளமாக இது யூஸ் பண்ணலாம் எல்லாரும். இது கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா 18,500 வரும், கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 21,500 வரும். இது போதும். லேடெக்ஸ்னால எந்த வலியும் குறைய போகிறது கிடையாது, லேடெக்ஸ்க்கும் வலிக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ட் இதில் தாங்க பெனிஃபிட், நம்ம வந்து டைரெக்டாக மேக்கிங் யூனிட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும்
நம்ம வெளியில் போய் என்னென்னு தெரியாமல் வாங்குறதுக்கு இந்த பெனிஃபிட். நம்ம நேரில் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் லாங்கில் இருக்கீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி வீடியோ காலில் நம்ம பார்த்துக்க முடியும். கண்டிப்பா என்ன மெட்டீரியல் எல்லாருக்கும் காமிச்சிருவோம், எல்லாருக்கும் காமிச்சிருவோம், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்கும். இதை போட்டு படுத்துக்கோங்க, இதுலேயும் வலி வராது, இதுலேயும் இடுப்பு வலி வராது. இதையும் உங்களுக்கு டிஸ்பல்ஜ் இருக்கிறவங்க படுக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணவங்களும் படுக்கலாம், பேபிஸும் படுக்கலாம். ஏன் இதுக்கு மேலே லேட்டெக்ஸ் போட்டால் தான் மெத்தன்னு சொல்கிறீங்க? இது நல்லா தானே இருக்கு. அதானே இப்போ மேலையும் கீழேயுமே அந்த குல்ட் வந்துடும். குல்ட் வந்துடும், மேலே கீழேயும் வந்துடும். லேட்டெக்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த குல்ட் போடக்கூடாது. அதர்வைஸ் நீங்கள் எதுக்கு மேலே வேணால் குல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த 3 லேயர் குல்ட் வித் அல்ட்ரா டஸ்ட் ஃபில்டர். இங்கே அல்ட்ரா டஸ்ட் ஃபில்டர் போட்டு அதுக்கு மேலே 3 லேயர் 10mm மெமரி குல்ட்டு கொடுத்து அதுக்கு மேலே நானோ பேம்பு ஃபேப்ரிக். இதுதான் சூப்பர் சாஃப்ட். இதுதான் ஆர்த்தோ. இதில் எல்லாரும் படுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எத்தனை இன்ச்சஸ்ங்க? 7.5 to 8 inches ஃபினிஷிங் வந்துடும். ஓகே, ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ். ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன சைஸ்ல பண்ணுறீங்க? எல்லா சைஸ் இஸ் நாட் எ மேட்டர் ப்ரோ. நீங்கள் என்ன சைஸ் கொடுத்தாலும் நான் பண்ணித்தரேன். பட் உங்களுக்கு செட் ஆகிறது தான் பண்ணித்தரேன். நீங்கள் கேட்குற மெத்தட் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன மெத்தட் செட் ஆகுமோ அதான் பண்ணித்தரேன். இப்போ கேட்டிருக்கிற கஸ்டமருக்கு எனக்கு வித்தவுட் லேட்டெக்ஸ் ஆர்த்தோபெடிக் வேணும், திஸ் இஸ் த ஜென்ரல் ஆர்த்தோபெடிக். ஓகே, தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சைஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பண்ணுறது பியூர்லி கஸ்டமைசேஷன்ன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இது எப்படி சைஸுங்களா? ஆமாம். இது எவ்வளோ அடி வருது? ஒரு மேட்ரஸே 9 feet இருக்கும் பண்ணியிருக்கும். 9 அடி. ஒரு மேட்ரஸ் மட்டுமே இந்த லென்த் வந்து 9 feet இருக்கு. 9 அடி. 9 அடி மேட்ரஸ். ஒரே மேட்ரஸை தான் பண்ணுறோம். 9க்கு 6.5. இது பியூர்லி கஸ்டமைசேஷன். நான் ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க, இது ரெடி பண்ணி வச்சிருக்க எடுத்துக்கோங்கன்றது என்றைக்கும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி கலர் பிடிக்கும், எந்த மாதிரி டேப் பிடிக்கும், எந்த மாதிரி சைடில் போடணும், எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறோம். இது என்ன ஸ்பெக்கிங் ப்ரோ? இது வந்து நார்மல் ஆர்த்தோ ப்ளஸ் சூப்பர் சாஃப்ட் ஸ்பெக். இதுக்கு நீங்கள் கலர் ஆப்ஷன் என்ன வேணால் போட்டுக்கலாம். லேட்டெக்ஸ் போனால் மட்டும்தான் உங்களுக்கு பேம்போ ஃபேப்ரிக் மஸ்ட். இதுதான் பேம்போ. ஓகே, மற்றபடி நீங்கள் லேட்டெக்ஸ் தவிர நீங்கள் எதை போனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். இது டிஸ்பேட்ச் பண்ணுறது எப்படி? டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இது கண்டிப்பாக நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் போகணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் ஓன் வெஹிக்கிளில் தான் கொடுக்கணும். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பெட் ரிஸ்க். இது நான் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் வச்சிருக்கேன் லென்ஸு, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆகுது. இவ்வளோ பெரிய மேட்டர்ஸ் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கண்டிப்பாக இதோட பெருசாக பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. நார்மலாக ஒரு ரூமே 10க்கு 10ன்றது நார்மலாக ப்ராபப்ளி. இது 8க்கு 9க்கு 6.5. 9க்கு 6.5 கரெக்ட். ஸ்டார்டிங்கில் நான் வந்து லேட்டெக்ஸ் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இப்போ இந்த லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லை இது யூஸ் பண்ணலாமா? இல்லை, லேட்டெக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்றது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லேட்டெக்ஸ் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த நியூபோர்ன் பேபிஸ் யாராச்சும் இருந்தால் மெத்தம் நீங்கள் புதுசாக வீட்டுக்கு வாங்கினா ஓப்பன் பண்ண உடனே படுக்க வைக்காதுங்க. ஓகே, அது ஒன்று தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா இதில் ஒரு ரப்பர் ஸ்மெல் இருக்கும். அந்த சின்ன பசங்களை சென்சிட்டிவ் லங்ஸ் அது ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணும். பட் வேணாம், ஒரு 3 to 4 days ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேபி படுக்க வைக்கும்போது மேக்ஸிமம் 3 days அதில் படுக்க வைக்க வேணாம். அதுவும் ஜஸ்ட் பார்ன் பேபிஸ். ஸோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தவிர நீங்கள் இந்த லேட்டெக்ஸ் மேட்டர்ஸில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சைஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுங்க? யூஸ்வலாக வந்து 1 inch கிடைக்காது, 2 inches தான் கிடைக்கும். 1 inches வந்து மைட் இன் தாய்லாண்டில் என்றைக்கும் வராது. ஐ மீன் லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் கூட வராது. ஓகே, ஸோ எப்படி சொல்கிறது ப்ரோ, இது 2, 4, 6 ஓகே இதுதான் வரும் ஸ்டாண்டர்ட் ஹைட்டில் சொல்கிறேன். 2, 4, 6 2 inches 4 inches 6 inches இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே, இதுக்கு மேலே லேட்டெக்ஸ் வராது. ஓகே, 8 inches வேணும், 10 inches வேணும். அந்த லேட்டெக்ஸ் எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது 2 inches. This is 2 inches. ஓகே, இது 2 inches is more than enough. இப்போ 2 inchesக்கு மேலே லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுன்ற ரூலே கிடையாது. இப்போ எதுக்கு இப்போ 4 inches லேட்டெக்ஸ் 6 inches லேட்டெக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க? இன்னும் கொஞ்சம் லக்ஸரி கிடைக்கும் அப்படின்றனாலயா? ப்ரோ நான் அது உண்மை சொல்கிறேன் ப்ரோ. இப்போ லேட்டெக்ஸுக்கும் இடுப்பு வலிக்கோ இல்லை வேற எந்த வலிக்கோ சம்மந்தமே கிடையாது. லேட்டெக்ஸ் போட்டால் எல்லா வலியும் குறையுன்றது மிகப்பெரிய பொய். ஓகே, ஆனால் அப்படி சொல்லி தானே வித்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படி ஆயிடுச்சு. பேக் பெயின் இருக்கு, லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. எந்த வலி இருந்தாலும் லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ லேட்டெக்ஸ்க்கும் வலிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் இதில் எதுவும் மெடிசன் கிடையாது. கரெக்டு தானே? ஆமாம். ஸ்பைனல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் எந்த மேட்ரஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். லேட்டெக்ஸ் ஒன்று தான் போகணுன்னு இருக்கு. லேட்டெக்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன? ஹீட் வராமல் இருக்கும், பாடி வெயிட் ஈவனாக டிவைட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் 7 zone. இப்போ இந்த 7 zone இருக்கனால உங்கள் ஹிப் பொசிஷன் இங்கே தான் உட்காரும். அப்போ என்ன ஆகும்? இங்கே கொஞ்சம் டென்சிட்டி வந்து ஹார்டராக இருக்கும், இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த போர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்.
மெத்த எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் ஹிப் பொசிஷன் உள்ளே போகும் மெத்தக்குள்ளே. ஆமாம், கரெக்டு தானே? வளைஞ்சு கொடுங்க அதுவும். வளைஞ்சு கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், மெஜாரிட்டி வந்து ஹிப் பொசிஷன் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ மெத்தக்குள்ளே இடுப்பு போச்சுன்னா உங்களுக்கு இல்லாத வலியெல்லாம் வரும். கண்டிப்பாக புது வலியெல்லாம் வரும். இருக்கிற வலி கம்மியாகாது, புது வலியெல்லாம் வரும். அதனால தான் மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ப்ரிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்கள் இடுப்பெல்லாம் ரொம்ப உள்ளே போகும். 30 வயசுக்கு மேலே ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டடே கிடையாது. 10 வயசுக்கு உள்ளே இருந்தாலும் ஸ்ப்ரிங் ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆஃப்டர் 30 இயர்ஸ். தயவு செஞ்சு யாரும் படுக்காதுங்க. அது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை வர வேண்டிய மேட்ரஸ் ஸ்ப்ரிங். அது யூஸ் பண்ணலாம். பிலோ 30 இயர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். 80 kgs பிலோ இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். 10 years அபோவ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. பட் மெஜாரிட்டி வந்து 30 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணாதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த லேட்டெக்ஸ் என்ன சைஸ் ப்ரோ? இந்த லேட்டெக்ஸ் சைஸ் இது கிங் சைஸ் லேட்டெக்ஸ். நான் இந்த ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இது கிங் சைஸ் லேட்டெக்ஸ். அடிக்கணக்கு 6.25க்கு 6. ஓகே, இந்த பில்லோவும் லேட்டெக்ஸ். இது நார்மல் பில்லோ. நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்னால ப்ரோ, பில்லோ எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலன்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், இதுதான் பில்லோ. இந்த சைஸ் இருக்குது, கரெக்டு தானே? ஆமாம். இப்போ உங்கள் தலை எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தானே இருக்குது. அவ்வளோதான் இருக்கும். இப்போ எதுக்கு இந்த பில்லோ இவ்வளோ விடுத்தா இருக்குது? உங்கள் தலை இவ்வளோ தான் படுப்பீங்க, இந்த பில்லோ எதுக்கு? ஸோ தலை இங்கே ரெஸ்ட் ஆகணும். இந்த ஷோல்டர் சப்போர்ட்டுக்கு தான் இந்த பில்லோ. ஓகே, இந்த பில்லோவே ஷோல்டர் சப்போர்ட் தான். ஷோல்டர் சப்போர்ட் பண்ணி நீங்கள் இங்கே படுத்தா மட்டும்தான் உங்கள் பில்லோ. எக்ஸாம்பிள் இப்படி காமிக்கிற பாருங்களேன். இது பில்லோவோட பொசிஷன் இங்கே தெரியுதா? எனக்கு ஷோல்டருக்கும் பில்லோ இருக்குது, தலைக்கும் பில்லோ இருக்குது, நெக்குக்கு மட்டும் பில்லோ கிடையாது. இப்படி தான் படுக்கணும். ஷோல்டர் வரைக்கும் இருக்குதானா? எப்போவுமே அப்படி தான் படுக்கணும். பில்லோ யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன விஷயம் தான், பட் அது தெரியாமல் தான் இருக்குது எனக்கும். இந்த ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். இப்போ டிஸ்க் பல்ஜ்ன்றது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. இந்த டெயில் போன் பெயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சின்ன சின்ன ரீசனாக இருக்கும். ஒன்று உங்கள் மேட்ரஸ் சரியில்லாமல் இருக்கலாம், நீங்கள் போடுற செருப்பு சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் செருப்புனால கூட ஸ்பைன் மேலே இம்பேக்ட் வரலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான். நம்ம முன்னாடியே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே மெத்தனால குறைஞ்சிரும் அந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக இதில் படுத்துக்கோங்க எல்லாமே குறைஞ்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன். மேட்ரஸ்ன்றது பேசிக் சப்போர்ட். அட்லீஸ்ட் அந்த வலி வராமல் இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம்? ப்ரைஸ் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ், இது கியூன் சைஸ் எடுத்தால் 29,500 அலாங் வித் பில்லோஸ். 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு பெட்ஷீட்டு, 4 பில்லோ கவர், டெலிவரி. உங்கள் மெத்த உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு காசு பே பண்ணலாம். அது வரைக்கும் எந்த அட்வான்ஸும் பே பண்ண வேணாம். ஸோ இந்த லேட்டெக்ஸ் பில்லோ வந்து 2 வந்துடும், கரெக்டு தானே? 2 ரெக்கரன் பில்லும் வந்துடும், ஒரு பெட்ஷீட் வந்துடும், டெலிவரி வந்துடும். இதில் ஃப்ரீ இல்லை, எல்லாமே உங்கள் காசு தான். ஓகே, இதே கிங் சைஸ் எடுத்திங்கன்னா 32,500 வரும். இதே 2 லேட்டெக்ஸ் பில்லோ வரும், இதே 2 ரெக்கரன் பில்லோ வரும், ஒரு பெட்ஷீட் வரும், 4 பில்லோ வரும், டெலிவரி உங்கள் வீட்டு இருக்கும். எவ்வளோ இன்ச்சஸ் இது? இது 9 inches ஃபினிஷிங் வரும். 4+2+2 4 2 2. இந்த பேம்போ கீழே பேம்போ மேலே போட்டு ஃபினிஷ் பண்ணும்போது 9 inches ஃபினிஷிங் வரும். நம்மளோட காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க இப்போ? 32,500 கிங் சைஸ், கியூன் சைஸ் 29,500. நீங்கள் சொல்கிற ஸ்பெக்கு வெளியில் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 22, 23 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். எதனால் அதுதான் தெரில எனக்கு எப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 10 ரூபா கிடைக்கும், அதே ப்ராடக்ட் இன்னொரு இடத்துல 20 ரூபா கிடைக்கும். எதனால்? இப்போ நீங்கள் சொல்கிறதே வர இதே ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் வந்து ஒரு இடத்துல 22,000 கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இதே ஸ்பெக் தான். அப்படியே நான் 32,500 சொல்கிறேன். எதனால் இந்த ஸ்பெக், ஐ மீன் இந்த ரேட் எதனால் வேரி ஆகும்? ஒரு அவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே ப்ராடக்டோட ப்ரைஸ் டிசைட் பண்ணுறது குவாலிட்டி, கரெக்டு தானே? டிசைட் பண்ணோம். கேசியோ வாட்சில் 1,500 rupees இருக்குது, 15,000 இருக்குது. ரெண்டுமே கேசியோ தானே. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இதே சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்த்தோவில் வந்து 6 குவாலிட்டி வரும். சூப்பர் சாஃப்டில் நீங்கள் எத்தனை குவாலிட்டி வேணால் போட்டுக்கலாம். லேட்டெக்ஸில் மெஜாரிட்டி வந்து கிட்டத்தட்ட தாய்லாண்டே வச்சுக்கோங்களேன், 4 குவாலிட்டி வரும். அது நீங்கள் யூஸ்வலாக சொல்கிறது கிரேட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன், இதுவும் மேட் இன் தாய்லாண்ட் தான். இதுவும் மேட் இன் தாய்லாண்ட் லேட்டெக்ஸ் தான். ஸோ இதுக்கும் இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? விஷுவலாக பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது, இந்த இடத்துல பார்க்குறப்ப நல்ல ஒரு நீங்கள் ஃபீலே பண்ணி பாருங்க. ரெண்டாவது இது மோனோ லேட்டெக்ஸ், இது 7 zone லேட்டெக்ஸ். இந்த கலர் வேற, இந்த கலர் வேற. இதில் 92% ரப்பர் இருக்குது, இதில் வந்து வெறும் 23% ரப்பர். இது கலர் எப்படி தானுங்க? நான் கூட அழுக்கு நினச்சேன். இல்லை கலரே அப்படி தான் வரும். ஓகே.
ஸோ இது மேட் இன் தாய்லாண்ட் தான். இந்த லேட்டெக்ஸ் போடாமல் இந்த லேட்டெக்ஸ் போட்டால் 9,000 ஒரு மெத்துக்கு குறையும். ஏன் உங்களுக்கு 22,000 கொடுக்கக்கூடாது? ஸோ உங்களுக்கு யாரும் காமிக்க மாட்டாங்க, நான் இதுதான் போடுறேன், இதுதான் தாய்லாந்து போடுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் தாய்லாந்து தான் போடுறான்னு சொல்லி உங்களுக்கு நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த தாய்லாந்து கூட நான் போட்டு கொடுக்கலாம்ல. கண்டிப்பாக காசு கட்டி. அப்புறம் ஏன் 9,000 குறையாது? சரி, இந்த ஆர்த்தோக்கு நான் வரேன். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, உங்கள் கையில் நீங்களே ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. என்னங்க இவ்வளோ ஹார்டாக இருக்கு? அப்படியே இது ப்ரெஸ் பண்ணி பாருங்க. 2 விரலையும் நல்லா உள்ள போகுது. நல்லா போதா? இங்கே பாருங்க. இது 80 டெனிசிட்டி, இது 120 டெனிசிட்டி. இப்போ நான் 80 போடுறது பதிலாக, சாரி 120 போடுறது பதிலாக 80 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 3,600 ஒரு மெத்துக்கு குறைஞ்சிரும். இது போடாமே நான் இது போட்டால் 3,600 ஒரு மெத்துக்கு குறையும்னு நான் சொல்கிறேன். 80 டென்சிட்டி யூஸ் பண்ணலாம், நல்லது தான். திஸ் இஸ் நாட் பேட் குவாலிட்டி, இது நல்ல குவாலிட்டி தான். ஆனால் யார் போட்டுக்கலாம் இதில்? 60 kgs பிலோ இருக்கிறவங்க போட்டுக்கலாம். ஓகே, 80 கிலோ இருக்கேன் சார், 70 கிலோ இருக்கேன், இது தாங்காது. இப்போ நான் 80 கிலோ 90 கிலோவுக்கு இது போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷத்துல மெத்த போயிடும். மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் என்கிட்ட வருவீங்களா? இப்போ உங்ககிட்ட மெத்த வாங்கினாப்பா 32,500 கொடுத்து வாங்கினா மெத்த எனக்கு 2 வருஷத்துல போயிடுச்சுப்பான்னு சொல்லி உங்களுக்கு நான் மெத்த மறுபடியும் கொடுக்கணும்ல திருப்பி? ஃபஸ்ட்டே நீங்கள் தர மாட்டீங்க, அப்புறம் கொடுத்தா தானே அதுக்கப்புறம் திரும்ப மாற்று. என்றைக்கும் தர மாட்டேன், நீங்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் பிஸ்னஸ் லாஸ் பண்ணிக்க நான் விருப்பம் இல்லை எனக்கு. கரெக்டு தானே? நான் கொடுக்குறது கரெக்டாக கொடுத்தா நீங்கள் ஹாப்பி, நான் ஹாப்பி. ஆனால் உங்களோட அந்த எத்திக்ஸ் நல்லா இருக்கு. இல்லை, ஒரு வேலையை ஒரு தடவை தான் செய்யணும், அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சிடும், இது தாங்காதுப்பா, இது 2 வருஷத்துல மெத்த போயிடும் நான் தெரிஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்தான்னா நான் முட்டாள் தானே? 2 வருஷத்துல உங்களுக்கு ஒரு மெத்த நான் கொடுக்கணும் காசு வாங்காமன்றப்ப யார் பண்ணுவாங்க? இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி நல்ல எத்திக்ஸ் தான் அது. ஒரு வாட்டி தான் உங்களை நான் ஏமாற்ற முடியும். ஆமா, அடுத்த வாட்டி நீங்க என்கிட்ட ஏமாற வருவீங்களா? அப்புறம் எதுக்கு அந்த பிசினஸ் பண்ணணும்? அவ்வளோதான், போயிடுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. நீங்க போய் 4 பேர் சொல்லுவீங்க அவர்கிட்ட எடுக்காதீங்க. இப்போ பிசினஸ் எதுக்கு பண்ணணும்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடை வீதியில போயிட்டு 10,000 15,000 சொல்லி வாங்கிட்டு மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி சொல்றது ப்ரோ? ஒரு மெத்த படுத்த உடனே எல்லாமே ரிசல்ட் கொடுத்துருன்றது போய். இப்போ நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த மெத்த நல்லா இருக்குப்பா, இந்த கலர் நல்லா இருக்குப்பான்னு எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆமாம், 5 நிமிஷத்துல ஒரு கலர் போட்டு ஒரு கலர் பார்த்து ஒரு உட்காந்து பார்த்து ஒரு 5 நிமிஷத்துல உங்க மெத்தை எப்படி சூஸ் பண்ண முடியும் உங்களாலன்னு சொல்றேன் நான். இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த மெத்தல 5 நிமிஷம் தான் உட்கார போறீங்களா? அப்போ 5 நிமிஷத்துல எப்படி ஒரு மேட்ரஸ் நீங்க டிசைட் பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். சரி, டிசைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? குஷன் நல்லா இருக்கான்னு அமர்த்தி பாக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். அந்த குஷன் உங்க பாடிக்கு ஒத்து வருமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா நான் கேட்க வரேன். அந்த நாலேஜ் தான் நமக்கு இல்லையே. விற்கிறவங்களுக்கு தெரியுமா? சரி, இங்க இருக்கிறவங்க சொல்றேன், கோயம்புத்தூர்ல ஒரு மெத்த கம்பெனி அவங்களும் லேடெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பெக் போட்டு கொடுத்துருக்காங்க. 4 இன்ச் 6 இன்ச் ஆர்த்தோ போட்டிருக்காங்க. 6 inches ஆஃப் ஆர்த்தோ, அதுக்கு மேல 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டுக்கோங்கன்றாங்க. சரி பரவாயில்ல, 6 இன்ச்சில் ஒரு 4 இன்ச்சே வச்சுக்கலாம். ஒரு ஜென்ரலா திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 4 இன்ச்சு நான் ஆர்த்தோ போட்டிருக்கேன். நான் இல்லை, இன்னொருத்தர் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பெக். நான் சொல்றேன், நான் போட மாட்டேன். 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க, யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கிற கம்பெனியே. அதுக்கு மேல இன்னொரு 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டுக்கோங்க, நல்ல ஆஃபர்ல நான் பண்ணித்தரேன், இந்த மெத்த 30,000 ரூபாய்க்கே பண்ணித்தரேன்றாரு. என்ன யூஸ் இருக்கு? இப்போ 4 இன்ச்சு நீங்க இது போட்டீங்க, லேடெக்ஸ் ஒரு 4 இன்ச்சு, இதே ஒரு லேடெக்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த 4 இன்ச் இப்படி போட்டீங்க, இப்படி நீங்க படுக்கும்போது எவ்வளவு அமுங்க? இதுல ஒரு 100 கிலோ இருந்தாலும் இந்த 2 இன்ச்சு தான், ஒரு 3 இன்ச்சு அமுங்க, அதிகபட்சம் 3 இன்ச்சு அமுங்கும். அப்ப கீழே இருக்கிற ஆர்த்தோக்கு என்னங்க வேலை? யூஸ் இல்லையே. அப்புறம் எதுக்குங்க இங்க 4 இன்ச்சு போட்டு இதுக்கு மேல 4 இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கீங்க? சூப்பர் சாஃப்ட் ஆனா போடல, வாங்குறவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சாஃப்ட் போடல. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு இதுல. நம்ம சும்மா இதுல இதர கலர் போட்டு கொடுக்கல, இது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. இப்போ நீங்க 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டு, இந்த 4 இன்ச் லேடெக்ஸ் போட்டு 4 இன்ச் ஆர்த்தோ போட்டா என்ன யூஸ் நான் கேட்கறேன். உங்க காசு வேஸ்ட். அப்ப நீங்க அதை வாங்கியிருக்கீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியல. கரெக்ட் தானே? வித்தவன் தப்பு கிடையாது, வாங்குறவங்க தான் தப்பு. உங்களுக்கு தெரியாம வாங்கிட்டீங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க, அவங்களுக்கு குறை சொல்லி ஒரு யூஸ் இல்லை. இதெல்லாம் வேஸ்ட் ஸ்பெக். இது எதுக்கு யூஸ் இல்லாத ஸ்பெக். அளவுக்கு மீறினது எதா இருந்தாலும் வேஸ்ட் தான். ஆமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த 2 இன்ச்சுக்கு மேல லேடெக்ஸ் எந்த இடத்துலையும் யூஸ் ஆகாதுன்னு நான் சொல்றேன். சரி, நீங்க கேட்டீங்களா எத்தனை ஹைட் வரும்னு சொல்லி, ஒரு 6 இன்ச் லேடெக்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இது கம்ப்ளீட்டா இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2+2+2 இது 2+2+2 ஒரு 6 இன்ச் லேடெக்ஸ் நான் ஒரே பாரா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மேல நீங்க படுக்கும்போது எத்தனை இன்ச்சு அமுங்கும்? அதான் நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 3. மேக்ஸிமம் 3. அப்ப கீழே இருக்கிற 3 இன்ச்சுக்கு என்னங்க வேலை லேடெக்ஸ்க்கு? சும்மா தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு இங்க 6 இன்ச் லேடெக்ஸ் எல்லாம் போடுறீங்க நீங்க? இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த லக்ஸரின்றது மேட்ரஸ்ல பார்க்க கூடாது. என்னைக்கு மேட்ரஸ்ன்றது உங்களுக்கு செட் ஆகும் ஆகாது, இந்த 2 விஷயம் தான் பார்க்கணும்.
எக்ஸாம்பிள் உங்கள் அஞ்சு 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 ரூபா மெத்த 5000 ரூபா மெத்த தான் உங்கள் உடம்புக்கு செட் ஆகுதுன்னா தாராளமாக போட்டு படுங்க, தப்பில்லை. இல்லை 50,000 ரூபா மெத்த தான் உங்கள் உடம்பு செட் ஆகுதுன்னா தாராளமாக போட்டு போடுங்க. இதில் லக்ஸரி பார்க்குறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு மேட்டருமே இல்லையே இதில். இப்படியும் போட்டு கொடுத்துருக்காங்க 4 இன்ச் வார்த்தை போட்டு 6 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி. இந்த விஷயம் கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் சொன்னது. அதனோட ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த இடத்துல இல்லவே அப்படின்றப்ப இப்போ இது பாருங்க ப்ரோ. இப்போ நான் இது 3 இருக்கா, இந்த 3த்துக்கும் வேலை இருக்கா? நான் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்க, இது 3த்துக்கும் வேலை இருக்கா? இந்த 3த்துக்கும் எதனால ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுது? இது ஏன் போடுறோம்? பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஹீட் வராது, பக்ஸ் என்றைக்குமே வராது. ஏன் இந்த ஃப்ரீயாக இதில் படுக்க வைக்கலான்னு நீங்கள் வெயிலில் போட தேவையில்ல, திருப்பி போட தேவையில்ல, ரொட்டேஷன் பீரியடில் போட தேவையில்ல, ஓட்டப்படி அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட வேலை முடிஞ்சு. இது ஏன் போடுறோம்? இது லோயர் டென்சிட்டி, 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் டியூரல்வெக்ஸ் கம்பெனி. ஓகே, ஸோ பிராண்டட் தான். ஏன் இந்த 32 தான் நம்ம போடுறோம்? 40 போடலாம், 50 போடலாம், இது 90 போட்டு ஏன் இது 32 தான் போடலாம்? இது ஏன் போடணும்? ஏன்னா மிட் லேயர் சாஃப்டாக தான் இருக்கணும். பிகாஸ் இப்போ உங்களை நீங்கள் தரையில் படுக்கும்போது ஃப்ளாட்டாக படுத்திங்கன்னா இங்கே கை உள்ளே போய் வெளியே வரும், கேப் இருக்கும். அந்த கேப் இது ஃபில் பண்ணும். ஓகே, இந்த சூப்பர் சாஃப்டோட வேலை என்ன? சைடு திருப்பி படுப்பாங்க. நிறைய பேர் சைடில் தான் படுப்பாங்க சார் மெஜாரிட்டின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும்? ஷோல்டர் அண்ட் ரிப்ஸ் மேலே நல்ல ப்ரெஷர் விழுகும். இப்படி தான் கை வச்சு படுப்பாங்க. இந்த ரிப்ஸ் அண்ட் ஷோல்டர் மேலே நல்ல ப்ரெஷர் விழுகும். அந்த ப்ரெஷருக்காக தான் இந்த சூப்பர் சாஃப்ட். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ மெஜாரிட்டி பண்ணுற தப்பு அவ்வளோதான் ப்ரோ, மெஜாரிட்டி. ஸோ அது படுக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெத்த எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஹார்டான ஒரு மெத்த கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படுக்கும்போது என்ன ஆகும்? இந்த கம்ப்ரெஷன் அப்படியே தான் இருக்கும். அந்த கம்ப்ரெஷன் எங்கே காமிக்கும்னா நெக்கில் காமிக்கும், இம்பாக்ட் ஆகும். அங்கே நெக் போன்ஸ் பல்ஜ், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் எதனால் வரும்? இப்போ இந்த ப்ராடக்ட் இங்கே வச்சுருக்கேன், இது நான் தள்ளினா தான் கீழே போய் விழுகும். ஸோ இது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் போன்ஸ் மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் தான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக கரெக்டு தானே? ஸோ இது கம்ப்ரெஷன் ரிலீஃப். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த சாஃப்ட்னஸ், கம்ப்ரெஷன் ரிலீஃப். இது கீழே இருக்கிற இவ்வளோ ஹார்டான டென்சிட்டி எதுக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹிப் பொசிஷன் தான் மெஜாரிட்டி வெயிட். பட் உங்கள் ஹிப்பை தாண்டி, ஐ மீன் இந்த சூப்பர் சாஃப்ட் தாண்டி உங்கள் ஹிப் போகும்போது இது ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகும். தெரியுதா? இப்போ நான் எங்கே அழுத்துறேனோ அங்கே மட்டும்தான் உள்ளே போகும், வேற எதுவும் இம்பாக்ட் ஆகாது. அது அந்த ஏரியா மட்டும்தான், அந்த இம்பாக்ட் அங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்த உங்கள் இடுப்பு வந்து ரொம்ப உள்ளே போகாது, போனாலும் பாடி ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகும். இது கல் கிடையாது, இது ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். 120. இப்போ 3த்துக்கும் வேலை இருக்குது. சரி, இந்த 4 போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். ஸோ மெத்தை உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியலன்றது ஒன்று, மெத்தை எப்படி பண்ணி கொடுக்கணும்னு தெரியல பண்ணுறவங்களுக்கு அது 2. அட்லீஸ்ட் உங்களுக்கு வாங்க தெரியல, பண்ணி கொடுக்குறவங்களுக்காச்சும் தெரியணும்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது. அந்த பேசிக் நாலேஜ் கூட எல்லாமே இன்றைக்கும் மெத்த கோயம்புத்தூரில் தைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அது எதில் நடக்குது அந்த கம்பெனி தெரியுமா? ஆஃபர், ஃப்ரீ, டிஸ்கவுண்ட், இதில் இன்றைக்கும் கம்பெனிஸ் நடக்குது. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க ப்ரோ, எதனால் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் ஆஃபர் போடுவாங்க? ஏன்னா அந்த டைமில் மக்கள்கிட்ட ஃப்ளோட்டிங் இருக்கும் அதிகமாக, ஃபண்டு. கரெக்ட். ஸோ இப்போ ஒரு பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 15,000 எடுத்து வச்சுருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற பொங்கலுக்கு செலவு பண்ணுறீங்களா இல்லை என் ப்ராடக்ட் செலவு பண்ணுறீங்களா? பொங்கலுக்கு தான் செலவு பண்ணணும். அப்போ அந்த காசும் நான் பிடுங்கணும். நான் என்ன பண்ணணும்? அப்போ அந்த மேட்சுக்கு தான் ஆஃபர். என்னைக்கு சேல் டவுன் ஆகும்? பண்டிகை இருக்கிறப்ப கண்டிப்பாக சேல்ஸ் டவுன் ஆகும். ஏன்னா அடுத்த ஒரு உங்கள் பட்ஜெட்டுக்கான கமிட்மெண்ட் அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த காசையும் நான் உங்களை அடித்து பிடுங்கணுன்னா இதுதான் ஆஃபர், இதுதான் ஃப்ரீ. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சிம்பிள் பிஸ்னஸ் சொல்கிறேன். அது நீங்களும் நானும் ஒரு கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் ஒரு கடை வச்சுருக்கோம். நம்ம 2 பேரும் வாட்ச் தான் விற்கிறோம். நான் ஒரு வாட்ச் வந்து 200 விற்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு வாட்ச் 100 விற்கிறீங்க. எவ்வளோ நீங்கள் வாட்ச் விற்கிறீங்க? 100 ருபீஸ் விற்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்? என் வாட்ச் 200 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் ஒரே ப்ராடக்ட் தான் விற்கிறோம். நீங்கள் இல்லைங்க என்கிட்ட ஒரு வாட்ச் ஒரு 100 தான், 2 வாங்கினா 200 சொல்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க, என்கிட்ட வருவாங்களா? நான் ஒன்று ஃப்ரீன்றீங்க, அப்போ உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட எதுக்கு வருவாங்க? வரமாட்டாங்க. ப்ராடக்ட் எல்லாமே ஒன்று தான். ஆமாம். ஆனால் நான் ஒன்று, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரே ப்ராடக்ட் தான் தேவை. ஆமாம். ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு என்கிட்ட, எனக்கு ஒரு வாட்ச் தான் அவருக்கு தேவை, என்னால் 2 வாட்ச் அவர்கிட்ட விற்க முடியும். ஏன்னா 200 வாங்கிட்டு 2 வாட்ச் வித்துட்டால, அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ வந்துருச்சு. நான் என்ன நினைப்பேன்? நான் 2 வாட்ச் வித்துட்டேன். ஓகே, இதுதான் பிஸ்னஸ்.
ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது தான். நம்மளை முட்டாள் ஆக்கிட்டாங்க ப்ரோ. பழகியாச்சு. நம்மளை பழக்கி விட்டாங்க அப்படி. இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்பல இருந்தா என்ன சொல்கிறது, நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்பல இருந்தால் நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க, நீ இதை தான் சாப்பிடணும், இந்த பேஸ்ட்டில் தான் ப்ரஷ் பண்ணணும், இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும், இதுதான் சாப்பிடணும், இப்படி தான், இந்த துணி தான் நீ போடணும். அவங்க டிசைட் பண்ணது தான். அவங்க டிசைட் பண்ணது தான் எல்லாமே. டிசைடட் கம்ப்ளீட்லி. இப்போ இது எதுக்கு டிசைட் பண்ணது எப்படி சொல்கிறீங்கன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மெத்தன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நம்ம எதில் படுக்கணும்னு கூட அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு மேட்ரஸ் ஆட் உங்களுக்கு நான் ஒரு வாட்டி மொபைலில் காமிக்கிறேன், 2 வாட்டி காமிக்கிறேன், 40 வாட்டி காமிக்கிறேன், நீங்கள் என்ன யோசனை பண்ணுவீங்க? அந்த பிராண்டு தான் ஞாபகம் வரும். மேட்ரஸ்னாலே நல்லா இருக்க மாட்டிருக்கு. அப்படி நல்லா இருக்க மாட்டேங்குது, பார்க்கலாம், ஒரு வாட்டி வாங்கி பார்ப்போம். இப்போ யார் உங்களை பழக்கி விட்டது இந்த பிராண்டுக்கு? அவங்க தான். நீங்கள் விரும்பி போனது கிடையாது, அவங்க வந்து உங்களை வாங்க வச்சுருக்காங்க, திணிச்சிருக்காங்க. கிளியரா? இது ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி. அவங்க என்ன நீங்கள் வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான். ஒரு ஷர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே வச்சுக்கோங்களேன், 4 வாட்டி பார்த்தாங்கன்னா ஏன்டா இதெல்லாம் நல்லா இருக்குமே, பார்க்கலாமே ஒன்று. நீங்கள் இல்லை, நான் கூட அவ்வளோதான். ஸோ இது பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. இதுதான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்களுமே அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. எனக்கு பர்சனலாக தெரியும். எப்படி? வாட்ச் எத்தனை வாட்ச் வச்சுருக்கேன் வீட்டில்? அது பர்சனல். எத்தனை வாட்ச் வச்சுருக்கீங்க? அது பர்சனல். அது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அடிக்ஷன். நம்ம பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கையில் கட்டியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 சம்திங். இது போக வீட்டில் அவ்வளோ வச்சிருக்காரு. எல்லாம் இங்கே இவ்வளோ பேசிட்டு அவரு வாட்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. அது கூட செலக்டிவ். இப்போ உங்களுக்கு நான் சொன்னல ஃபர்ஸ்டே, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நல்ல ஐடியா இருக்கு. வாட்சஸில் எனக்கு நல்ல ஐடியா இருக்கு. என்ன மூமெண்ட்டு, என்ன ஆட்டோமேட்டிக்கா, குவாட்ஸா, மெகா குவாட்ஸா, பிரேஸ்லெட் என்ன, லெதர் ஸ்டாப்பு, மூமெண்ட்டு, சஃபயர் கிறிஸ்டல், கிளாஸ், இதை பற்றி எனக்கு நல்ல ஐடியா இருக்குது. வாட்சில் என்ன யாரும் ஏமாற்ற முடியாது. அது ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்ன யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குது. என்கிட்ட இத்தனை வாட்ச் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்ச், சார் இது ஒரிஜினல் தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா, அதோட மூவ்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன ஏமாற்ற முடியாது. எப்படி மார்க்கெட்டில் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வந்து சைடில் விற்பாங்களே அந்த மாதிரி, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி யாரும் ஏமாந்துட வேணாம். இப்போ என்ன ஏமாற்ற முடியாது மீன்ஸ், ஏன்னா எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு. உங்களை ஏன் ஏமாற்ற முடியாது எலக்ட்ரானிக்ஸ்லன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு. மெத்தில் ஏன் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா ஜீரோ நாலேஜ். அதுதான் உங்க பிசினஸை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கான ஆஃபர்ஸ் தான் இதெல்லாம், கிவ் அவே கொடுக்குறாங்க. இப்போ நானே சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிங் சைஸ் மெத்துக்கு 32,500 2 லேட்டெக்ஸ் பில்லோ தர, 2 ரெக்ரான் பில்லோ தர, ஒரு பெட்ஷீட் தர, பில்லோ கவர்ஸ் தர, டெலிவரி தர. இதில் ஏதாச்சும் நான் ஃப்ரீன்னு சொன்னேன்னா? ஸோ இப்படியும் சொல்லலாம். 32,500 மெத்துங்க, இந்த 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஃப்ரீ தராங்க, 2 ரெக்ரான் தராங்க, டெலிவரி தராங்க, பில்லோ கவர் தராங்க, உங்களுக்கு பிடிச்சது ஃப்ரீ தராங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இதுக்கு எல்லா காசு யார் பே பண்ண போறீங்க? அல்டிமேட்டாக யூசர் தான். அப்புறம் நான் எதுக்கு உங்களை முட்டாளாக்கணும்? இருக்கிறது சொல்லி வித்துருவேண்ணா. சிம்பிள் ப்ரோ. இது நீங்கள் டெலிவரி காஸ்ட்டு கூட நான் போட்டு தான் 32,500 சொல்கிறேன். டெலிவரி கூட நான் கொடுக்கல. இப்போ சப்போஸ் கஸ்டமர் அவங்களே வந்து நேரில் வந்து எடுத்துக்கிறாங்க, டெலிவரி காஸ்ட் நான் குறைச்சி கொடுத்தேன். அது லெஸ் பண்ணிக்கலாம். அதில் என்றைக்குமே அது இதே கிடையாது. தைரியமாக கேளுங்க. டெலிவரி சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கிறேன், என் வண்டியே பிடிச்சி எடுத்துக்கிறேன்னா தைரியமாக அந்த அமௌண்ட் நான் மைனஸ் பண்ணி தரேன். பில்லோ வேணாம், அந்த அமௌண்ட் நான் மைனஸ் பண்ணி தரேன். பெட்ஷீட் வேணாம், மைனஸ் பண்ணி தரேன். 32,000 இப்படி லெஸ் பண்ணி மைனஸ் பண்ணி தரேன். இப்போ நான் ஃப்ரீன்னு சொல்லணும், உங்களால் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு நான் வித்துட்டு இருக்கேன், உங்கள் தலையில் கட்ட போகிறேன். இதில் அதுதான் அந்த டிசைட் பண்ணுன்ற விஷயம். ஸோ ஐ நெவர் டூ தட். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா எல்லாத்தையும் நான் லெஸ் பண்ணி தர போகிறேன். பட் மெத்தை மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணுறது தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் கேட்குற மெத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ரேட் நான் இவ்வளோ தான் ப்ரோ. ஆர்த்தோ சூப்பர் சாஃப்ட் லேட்டெக்ஸ் இதில் இத்தனை குவாலிட்டி இருக்குது, இதில் எத்தனை குவாலிட்டி இருக்குது, இதில் எத்தனை குவாலிட்டி இருக்குது. இப்போ எதை போட்டால் ரேட்டு கம்மியாகும்? 22,000 ஒரு கிங் சைஸ் மெத்தை கொடுத்துட்டு இருக்காங்கங்க. எப்படி முடியும் நான் கேட்குறேன். சரி, இந்த ஒரு 32,500 மெத்தில் 2,600 என்னோட ப்ராஃபிட் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு 2,600 என்னோட ப்ராஃபிட் இருக்கும்போது இப்போ மெத்தையோட காஸ்ட் 30,000, 29,900 வச்சுக்கோங்களேன். இப்போ 29,900 கீழே நான் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா மெட்டீரியலில் தான் கை வைக்கணும், அவ்வளோதானே? இல்லை மக்கள் நல்லா ஆகட்டும்னு சொல்லி நான் லாஸ் பண்ணிவிட்டு 22,000 இது கொடுத்தான். அப்போ 22,000 என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும் உங்களுக்கு? காஸ்ட் கட்டிங் எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ ஆப்வியஸ்லி அங்கே தான் பண்ண செய்வாங்க. அவ்வளோதான். இன்னொன்று இப்போ இந்த கிவ் அவே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கிவ் அவே பண்ணுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் எப்படி பாசிபிள்? அது
இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கிவ் அவே. நீங்கள் காசு கொடுக்க வேணாம், ஒரு பொருள் ஃப்ரீயாக தரேன். ஆமாம், இதுதான் கான்செப்ட் இருக்குது. இப்போ வித்தவுட் ப்ராஃபிட் ஏதாச்சும் எந்த வேலாச்சும் யாராச்சும் பண்ணுவாங்களா? ஒரு சிலர் பண்ணுறாங்க ப்ரோ, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து இனிஷியலாக பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, எதுக்கு கிவ் அவே? உங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்பணும். அட்டென்ஷனுக்காக. கரெக்டு தானே? உங்கள் அட்டென்ஷன் என் பக்கம் வரணும். கண்டிப்பாக. இப்போ ஒரு 4 பில்லோ நான் கிவ் அவே சொல்கிறேன், 4 பில்லோ சொல்கிறேன் எக்ஸாம்பிள், நான் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், அந்த கேம்குள்ளே நான் வரல. ஒரு 4 பில்லோ கிவ் அவேங்க. நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கு 4 பில்லோ ஃப்ரீன்னு சொல்லுவேன். அந்த கமெண்ட் ஆல்கரிதம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் நிறைய லைக்ஸ் வந்தாலும் அடிஷ்னலாக வந்து எல்லாருக்கும் காமிக்கும். ஆமாம், சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த சஜஷனில் என்ன போகும், நல்ல வீடியோ பூஸ்டப் ஆகும். ஆமாம், அதில் வந்து 4 பில்லோ தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த 4 பில்லோட காஸ்ட் எவ்வளோ? ஒரு 4500 வச்சுக்கோங்களேன். அது கூட வர்ற பிஸ்னஸ் எவ்வளோ கன்வெர்ட் ஆகும் எனக்கு? 4 லட்ச ரூபா. இந்த 4500 ரூபா கிவ் அவேக்கு நான் 4 லட்ச ரூபா பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிவ் அவேன்றது வந்து இப்போ நான் எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களே ஒரு யாராச்சும், நான் கேட்குறேன், இது நான் காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கேன், அப்போ நான் எதுக்கு இது கிவ் அவே கொடுக்கணுன்ற? எனக்கு எந்த லாபம் இல்லாமல் நான் என்ஜிஓ நடத்தலை, மக்களுக்கு இதை கிவ் அவே கொடுக்கணும்னு சொல்லி என்ஜிஓ நடத்தலை. என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு முதற்கொண்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் பே பண்ணி தான் வாங்கணும். இப்போ நான் இந்த லேட்டெக்ஸ் பில்லை வைக்கிறேன், ஒரு டிவிக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணியிருக்கேன், அந்த 10 லட்ச ரூபா டிவைட் பண்ணி தான் நான் இதில் அமௌண்ட் போட்டு தான் உங்களுக்கு வைக்க போகிறேன். ஒரு பில்லோலேயே அது விழுந்திருக்கும் ப்ரோ. ஆல்ரெடி இந்த லேட்டெக்ஸோட கம்பேரிசன் பார்த்துருந்தோம், நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. தாய்லாந்து லேட்டெக்ஸ்லேயே வந்துட்டு அதில் குவாலிட்டி இருக்குது, 4-5 குவாலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எது வாங்கணும் அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இத்தனை குவாலிட்டி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நீங்கள் அல்டிமேட்டாக வாங்கணும். பட் அது நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நான் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் பண்ணுறாங்க A1 கிரேட் லேட்டெக்ஸ் வித் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி நீங்கள் லேப் டெஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். இல்லைங்க எனது A1 கிரேடு தான், இதை நான் பிடிச்சி A1 கிரேடுன்னு கூட சொல்லி விற்க முடியும் உங்களுக்கு. கரெக்டு தானே? ஓரளவு சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம், அதில் ஓரளவு சொல்கிறதுக்கெல்லாம் இது கிடையாதுல்ல. இங்கே பாருங்க, இதுதான் லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட். இது ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரல் ரப்பர் எவ்வளோ வந்திருக்கு? 92.6%. இதோட டென்சிட்டி கிராஃப் என்ன இருக்குது? 89.38. நான் 90 டென்சிட்டின்னு சொன்னேன், 89.38 டென்சிட்டி. இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் எங்கே இருந்தாலும் தைரியமாக நீங்கள் லேட்டெக்ஸ். இது யார் கொடுக்குறது? இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்கேம் நடக்கும் ப்ரோ. எப்படின்னா இப்போ இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ் இது என்ன கம்பெனி தயாரிக்கிறாங்களோ அதே கம்பெனி தான் இதுவும் தயாரிக்கும். இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு 4 டைப் ஆஃப் லேட்டெக்ஸ் நீங்கள் தயாரிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவீங்க. பிகாஸ் நீங்கள் தயாரிக்கிறவங்க இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், உங்கள் ப்ராடக்ட் இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஸோ இதுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டை இதுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ தாய்லாண்டில் நம்ம போய் வெரிஃபை பண்ண முடியாது, நீங்கள் இது கொடுத்துருக்கீங்களா இது கொடுத்துருக்கீங்களான்னு. கண்டிப்பாக இல்லைங்க இதுதான் நான் லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஸோ இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். தாய்லாண்டுக்காரனுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஷீட் கொடுத்தானா இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம் நம்ம கையில். இது 2 இடத்துல தான் பண்ணுவாங்க, ஒன்று பெங்களூர், மகாராஷ்டிரா. இந்த 2 இடத்துல பண்ண லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் யாருக்கிட்டே இருந்தாலும் தைரியமாக வாங்கலாம் மேட்ரு. ஓகே. ஸோ குவாலிட்டி பொறுத்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி நம்ம பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கேட்டு வாங்குங்க, அதான் சொல்கிறேன். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்ச இடத்துல மட்டுமே நீங்கள் ப்ராடக்ட் வாங்குங்கன்ற, இல்லைன்னா வேணாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலானாலும் எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்காதுங்க. ஓகே. நம்ம பண்ணுறது ப்ராப்பர் லேட்டெக்ஸ் தான். அப்படி பண்ணலான்னு நம்ம மாட்டிடுவோம் ப்ரோ, அது எனக்கு தான் ரிஸ்க்கு. மறுபடியும் இன்னொரு மெத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இல்லை. கொடுக்குறது ஒன்று நீட்டாக கொடுத்துற ஒரே மெத்தை. நம்ம கொடுக்குறது ப்ராப்பராக தாய்லாண்ட். இங்கே இது எல்லாத்துக்கும் வரும் ப்ரோ. இது ஒன்று மட்டும் நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த மேட் இன் தாய்லாண்டுன்ற சீல் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு வரும், லாஸ்ட் குவாலிட்டிக்கு வரும். ஏன்னா தயாரிக்கிறது தாய்லாண்டில் தான். இது நம்பி என்றைக்கும் மேட்ரஸ் லேட்டெக்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாதுங்க. இதுலேயும் மேட் இன் தாய்லாண்ட் சீல் வரும், இதுலேயும் வரும். ஸோ லேப் டெஸ்டிங் வித்தவுட் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் எந்த கடையிலும் லேட்டெக்ஸ் வாங்காதுங்க. 2வது வாரண்டி பீரியட் 10 இயர்ஸ் மட்டும்தான் ஒரு மெத்தை யூஸ் பண்ணணும். இது 12 வருஷம் வந்தாலும் அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு மேலே மெத்தை யூஸ் பண்ணாதுங்க, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி. 2வது எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து லேட்டெக்ஸுக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட ISO இருக்குன்றவங்க. ISOக்கு லேட்டெக்ஸ்க்கு என்னங்க சம்மந்தம்?
ரெண்டாவது அது என்ன வேலிட் இல்லாத ஒரு ஐஎஸ்ஓ வச்சுக்கிட்டு நான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சு லேட்டெக்ஸ் வித்துட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படி NABCL அப்ரூவல் இல்லாத ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வேஸ்ட், அது வேலிடே இல்லை. NABCL அப்ரூவல் இல்லாத ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து வேலிடே இல்லை. அது கூட ஃப்ரேம் பண்ணி மாட்டி என்கிட்ட ஐஎஸ்ஓ இருக்குன்னு சொல்லி லேட்டெக்ஸ் விற்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ லேட்டெக்ஸ்க்கும் ஐஎஸ்ஓக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு தேவை குவாலிட்டி. இப்போ நீங்கள் உங்ககிட்டயே நீங்களே லேட்டெக்ஸ் வைக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வீட்டில் தான் வச்சு மெத்த பண்ணுறீங்கன்னு நீங்கள் நல்ல குவாலிட்டி கொடுத்தா நீங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணாம், ஐஎஸ்ஓ வேணாம், ஒன்றும் வேணாம், நல்லா குவாலிட்டி கொடுங்க போதும். ஒரு ஐஎஸ்ஓ வந்து ஒரு வேலிடான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சு விற்றா கூட பரவாயில்ல, அது வேலிட் இல்லாத ஒரு சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு விற்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வாரண்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன கார்டு, இவ்வளோ பெரிய கார்டு வந்து இதுக்குள்ளே மேட்ரஸ்குள்ளே பேக் பண்ணும்போது உள்ளே போட்டு நான் இதுக்குள்ளேயே வாரண்டி வச்சு கொடுத்துட்றான்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு சின்ன ஸ்கேம் இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு மெத்தை வாங்கியிருக்கீங்க, 190 பேர் அந்த கார்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது, மறந்துடும் இல்லை தொலைச்சிருவோம். ஆமாம், கரெக்டு தானே? அது காலையில் வச்ச சாவியே மத்தியத்துக்கு ஞாபகம் இருக்காது நம்மளுக்கு. ஒரு கார்டு 10 வருஷம் நீங்கள் எப்படி வைப்பீங்க? பாசிபிளே இல்லை. ஸோ இதில் கூட நான் தப்பிக்கலாம். எப்படி தெரியுமா, ஒரு கார்டு உங்கள் கையில் மெத்தக்குள்ளே சொருகி விட்டு உங்களுக்கு வாரண்டி வந்துருச்சுங்கன்னு சொல்லிட்டு கீழே போடுப்பா, அது இருந்தால் தான் நான் வாரண்டி கிளைம் பண்ணுவேன்னு சொல்லி, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு நீங்கள் வருவீங்க, 190 பேர் தொலைச்சிருவாங்க. அப்போ நான் 10 பேர் தானே அட்டென்ட் பண்ணணும், எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ 90 மெத்தை நான் வித்துட்டால, கரெக்டு தானே? 90 மெத்தை சேல் பண்ணிட்டேன், 10 பேர் ரிட்டர்ன் வந்தால் என்ன ஆகிட போகுது எனக்கு? இப்போ இங்கே ஏமாற போகிறது யார்? 90 பேர், கரெக்டு தானே? இப்படியும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்கேம், என்ன வாரண்டி ஸ்கேம். ஓகே, இப்படி பண்ணல. இப்போ நானே ஒரு கார்டு சொருகி விட்டு நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கோங்க, கீழே போட்டு கரண்ட் கார்டு இருந்தால் தான் நான் கிளைம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு வாரம் வச்சுருக்கலாம், அதிகபட்சம் ஒரு மாதம் வச்சுருக்கலாம் கார்டை, பத்திரமா 2 வருஷம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே எடுத்து பார்த்தா பிரிண்ட் இருக்குமா எதுக்கான இல்லான்னு கூட தெரியாது, அதில் கண்ணுக்கு தெரிய கூட தெரியாது. நான் கிளைம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. உங்களை ஏமாத்துறதுக்கு பல ஆயிரம் வழி எப்படி வேணால் ஏமாற்றலாம். ஸோ என்னோட வாரண்டி டைப், என்னோட டேட்டா பேஸ், உங்களுக்கு நான் பில் அமுச்சு விட்ருவேன். உங்கள் கையில் பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் பேமெண்ட் கொடுத்த டேட்டு, ஆர்டர் கொடுத்த டேட்டு, நான் டெலிவரி கொடுத்த டேட்டு, உங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ், பேர் எல்லாம் என்னோட டேட்டா பேஸில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கும். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா டேட்டா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். நீங்கள் வாங்கினா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோ எரேஸ் ஆயிரும். ஸோ அது சொல்கிற, அது 10 வருஷம் யார் இருப்போம் யார் இருக்குன்னு தெரியாது, பட் அந்த டேட்டா பேஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் இருந்தாலும் இல்லைனாலும், கம்பெனி இருந்தாலும் இல்லைனாலும் டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸ், அக்கார்டிங் டு டேட்டா பேஸ், உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த வாரண்டி கேமுக்குள்ளே கூட நான் வரல. அதான் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து மட்டுமே கிடையாது, இதில் 3 லேட்டெக்ஸ் 4 லேட்டெக்ஸ் மெஜாரிட்டி இப்போ இந்தியாவில் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, ஸ்ரீலங்கன், தாய்லாந்து, பெல்ஜியம் இப்போ தான் வந்துட்டு இருக்கு உள்ள, புதுசாக இருக்கு இப்போ பெல்ஜியம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இஸ் த ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இன் த வேர்ல்டு. ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஒரு 2 இன்ச்சு ஷீட்டு மட்டும் 34,000 வரும் கிங் சைஸ்க்கு ஷீட்டு மட்டுமே. இந்த ஒரு ஷீட்டு மட்டுமே நான் இந்த மெத்தையே 32,500 சொல்கிறேன். அப்போ இந்த 2 இன்ச்சு ஷீட்டு மட்டுமே நான் 34,000 வாங்கினா மெத்தை எவ்வளோக்கு விற்கணும்? அப்படி 50 ரூபாய்க்கு மேலே வந்துடும். 50-60 ரூபாய்க்கு மெத்தை வாங்குறதுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை இங்கே. நான் அதான் சொல்கிறேன், கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் தயாரிக்கிறவங்க தயாரிக்கணும். 50,000 இங்கே மெத்தை யாரும் விரும்பல, 110 பேர் அதை வாங்கலாம். ஸோ அந்த 10 பேருக்காக நம்ம மெத்தை பண்ணலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லேட்டெக்ஸ் வந்து ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் வந்து இந்தியாவில் சப்ளைவே கிடையாது. அப்படி இருக்கப்போ வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னும் வித்துட்டு இருக்காங்கல்ல இந்தியாவில் ஸ்ரீலங்கன். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்தியாவுக்கு சப்ளை கிடையாது, ஆனால் நான் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்கேன்னு இன்றைக்கி மேட்ரஸ் வித்துட்டு இருக்காங்க. எப்படி பிளாக்ல வாங்குவாங்களோ? இப்போ பிளாக்ல வாங்கினா சரி, நீங்கள் உங்கள் விலைக்கே வச்சுக்கலாம். நீங்கள் பிளாக்ல தான் வாங்கி விற்கிறீங்க. 34,000 நான் ஒரு ஷீட்டு வாங்கியிருக்கேன், மெத்தை நான் 50,000 விற்கணும், உங்கள் கணக்கே வரேண்ணா. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்க, 25,000 ஒரு மெத்தை கொடுப்பாங்க, ஒரு மெத்தை வாங்கினா ஒரு மெத்தை ஃப்ரீயும் கொடுப்பாங்க. ஆமாம், எப்படி? அப்போ இருக்கல கடைசி குவாலிட்டியாக இருக்குமோ அதில்? அவ்வளோதான். ஸ்ரீலங்கனில் 17 குவாலிட்டி வரும். 17 குவாலிட்டி. தாய்லாண்டில் கூட 4 வரும். ஸ்ரீலங்கனில் 17 குவாலிட்டி வரும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் நீங்கள் இந்த 2 இன்ச்சுக்கு எடுத்தால் 2,700 ஒரு ஷீட்டு கிடைக்கும். இந்த ஒரு ஷீட்டே 2,700 கிடைக்கும். அப்போ நான் ஏன் உங்களுக்கு 25,000 மெத்த கொடுக்க ஒன்று வாங்கினா ஒன்று தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. இது பாருங்களேன், இது என்ன லேட்டெக்ஸ்? இது பேர் லேட்டெக்ஸ்.
என்னங்க இது இதுதான் லேட்டெக்ஸ். இப்படி இருக்கு? இதுதான் லேட்டெக்ஸ் ஸ்ரீலங்கன். அதாவது அந்த கடைசி குவாலிட்டியா? இதுதான் இந்தியாவுக்கு வர்ற குவாலிட்டி. கடைசி குவாலிட்டி இல்லை, இது ஒன்று தான் இந்தியாவுக்கு வர கொடுக்குற குவாலிட்டி. ஓகே, இதுதான் ஸ்ரீலங்கன். இதோட ஃபினிஷிங்கை பாருங்களேன். ஓகே, இதுதான் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இதுதான் சேல் ஸ்ரீலங்கன். பண்ணிருக்காங்க. இதுதான் ஸ்ரீலங்கன். ஐ மீன் ஸ்ரீலங்கன் தான், பட் இது இருக்கிற லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கன். இது பிளெண்டட் லேட்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3 விதமாக பிரிக்கலாம் ப்ரோ. ஒரு லேட்டெக்ஸ்ன்றது 3 விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் லேட்டெக்ஸ், விச் மீன்ஸ் 92% ஆஃப் ரப்பர். செகண்ட் திங் இந்த சிந்தட்டிக் லேட்டெக்ஸ், கைண்ட் ஆஃப் திஸ். இது வந்து சிந்தட்டிக், ஏன்னா 23% தான் இதில் ரப்பர் இருக்குது, மற்ற சிந்தட்டிக் இருக்குது. இது வந்து பிளெண்டட் லேட்டெக்ஸ், பெட்ரோலியம் பை ப்ராடக்டில் பண்ண ஒரு மெட்டீரியல். ஐயோ, இது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். திஸ் இஸ் நாட் ஏ ரப்பர். ஸோ இது கூட லேட்டெக்ஸ் தான். ஆனால் கஸ்டமருக்கு தெரிஞ்சது என்ன? லேட்டெக்ஸ் மட்டும்தான். இப்போ லேட்டெக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது லேட்டெக்ஸ் ஒன்று மட்டும் தானே. நான் இது போட்டாலும் லேட்டெக்ஸ் தான் சொல்லுவேன், அது போட்டாலும் லேட்டெக்ஸ் தான் சொல்லுவேன், இதை போட்டாலும் லேட்டெக்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ நான் நினச்சா எப்படி வேணால் கம்மி பண்ணலாம்ல. காஸ்ட் கட்டிங் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ, இதுக்கு மேலே வந்து பேம்போ ஃபேப்ரிக் தான் போடணும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபினிஷாக இருக்கா? இதுக்கு மேலே என்ன ஃபேப்ரிக் போட்டிருக்கேன்? இது லேட்டெக்ஸ் தான். இதுக்கு மேலே என்ன ஃபேப்ரிக் போட்டிருக்கேன்? பேம்பு தான். இதுக்கு மேலே என்ன போட்டிருக்கேன்? பேம்பு தான் இருக்குது. இதில் ஒரு சின்ன கேம் இருக்குது. எப்படின்னா, இந்த பேம்போ போடாமல் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்கன்னு நான் சொன்னால் ஒரு மெத்தைக்கு எனக்கு 1500 மிச்சம் ஆகும். அந்த சார் உங்கள் விருப்பம் சார், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கோங்க சார், ஆனால் எனக்கு ஒரு 1500 ஒரு மெத்தையில் மிச்சம் ஆகும். பட் நான் அந்த ஆப்ஷன் நான் யாருக்கும் கொடுக்கல. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டுக்கோங்கன்ற ஆப்ஷன் இங்கே கிடையாது. லேட்டெக்ஸுக்கு பேம்போ தான் போடணும், பேம்போ மட்டும்தான் போடுவேன். சிம்பிளாக ஒரு ஃபேப்ரிக்கில் 1500 ஒரு மெத்தைக்கு மிச்சம் பண்ணலாமே. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு டிசைட் ஆகிட்டா எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல் 92% இருக்கும், சிந்தட்டிக் 20-22% அதிகபட்சம், பிளெண்டட் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ். தயவு செஞ்சு வாங்காதுங்க. லேப் டெஸ்டிங் இருந்தால் மட்டுமே லேட்டெக்ஸ் வாங்குங்க, வேறு எங்கேயும் லேட்டெக்ஸ் வாங்காதுங்க. ஓகே, அதே போல் பேக்கிங் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், இந்த வெளியூருக்கு போகிறது வந்து பேக்கிங் அப்படி தான் இருக்கும். ப்ராப்பராக வந்து மேலே உள்ள ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு வெள்ளை சாக்கு போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். அண்ட் ஆரம்பத்துலேருந்தே இந்த பீஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது எதுக்காக வச்சிருக்கீங்க? வேஸ்ட்டுக்காக வச்சிருக்கீங்களா இல்லை எதுக்காக வச்சிருக்கீங்க? இல்லை ப்ரோ, இப்போ நிறைய பேர் இங்கே வந்து பார்க்க முடியாது, கரெக்டு தானே? நேரில் வந்து தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க முடியாது. சில பேர் பார்க்க மாட்டாங்க, பரவாயில்ல நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் பண்ணி கொடுங்கன்ற ஆள் இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மெட்டீரியல் எப்படி இருக்கு பார்க்கணுன்ற ஆள் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ் மினியேச்சர். இது கீழே வந்து ஆர்த்தோக்கு கீழே வந்து 3 மெமரி ஃபோம் போட்டு ஒரு அல்ட்ரா டஸ்ட் ஃபில்டர் போட்டு பேம்போ ஃபேப்ரிக். இது 120 டென்சிட்டி ஆர்த்தோ, இது 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட், இது 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ். இதுக்கு மேலே வந்து பேம்போ ஃபேப்ரிக் வரும். ஸோ இந்த மினியேச்சர் கூட அமுச்சு விடலாம். இப்போ நீங்கள் பார்க்கணும், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க, இந்த மினியேச்சர் நான் அமுச்சு விட்றேன், இதே தான் உங்கள் மேட்ரஸாக வரும். ஓகே, அதை லைவாக அவங்க ஃபீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் ஃபீல் பண்ணலாம், லைவாக ஃபீல் பண்ணலாம். லேட்டெக்ஸ் எப்படி இருக்குது, சூப்பர் சாஃப்ட் எப்படி இருக்குது, ஆர்த்தோ எப்படி இருக்குது, நீங்கள் லைவாக ஃபீல் பண்ணிக்கலாம். இது நல்ல கான்செப்ட். இது வேணும்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மெட்டீரியல் கண்டிப்பாக நான் பார்க்கணுன்னா இந்த ஒரு மினியேச்சர் கூட உங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இது எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இதுக்கு? கண்டிப்பாக அப்புறம் இந்த கொரியர் சார்ஜஸ் மாதிரி 200 to 300 rupees டிபெண்ட் அப்பான் பிளேஸ். எதுவும் ஃப்ரீயாக வராதில்ல. ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு 200 to 300 rupees ஒரு மினியேச்சர் சார்ஜ் வரும். ஐ மீன் இந்த சார்ஜ் சொல்ல, கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான். பேக் பண்ணி அதோட வெயிட் போட்டு பார்ப்பாங்க. அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்கள் வீட்டுக்கு இது வரணும்னா அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் தான் இது அப்ளிகேபிள். சூப்பர். ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பண்ணலாம்? ஆஸ் யூஸ்வல் எனக்கு நீ உங்கள் டீட்டெயில்ஸ் மொத்தமாக எனக்கு வேணும். அந்த ஏஜ் என்ன, பாடி வெயிட் என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, பேக் பெயினும், இந்த வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், யார் படுக்க போகிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, ப்ரெக்னென்ட் உமனா, பேபியா, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஸ்லீப்பிங் பொசிஷன் முதற்கொண்டு எனக்கு வேணும். மொத்த ஜாதகமும் வேணும் கம்ப்ளீட்டாக. அந்த 8 மணி நேரத்துக்கான ஜாதகம் எனக்கு இருந்தால் தான் இந்த மெத்த உங்களுக்கு எந்த மெத்த உங்களுக்கு செட் ஆகும்னு என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இங்கே வாங்கணும்னு சொல்லலை, ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு பென்னு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ரஸ் வாங்கணும், என்னென்ன டென்சிட்டியில் போடணும், எவ்வளோ ஹைட்டில் போடணும், மேலே என்ன கீழே என்ன எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே வாங்கினாலும் மெத்த நல்லா இருக்கும். அந்த மெத்தக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே, எங்கே வாங்கினாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் நீங்களும் வந்து உங்களுக்கு உடனே வேணும், நான் பெங்களூர் இருக்கேன் உடனே வேணும் அப்படின்னாலுமே கன்சல்ட் பண்ணலாம். தாராளமாக பிரதருக்கு நீங்கள் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம். நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் நியர்பை ஏதாச்சும் அவைலபிள் எதுன்னு எடுத்துக்கலாம். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், இங்கே தான் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பக்கத்துலவே இருக்குது சார், நான் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக மேட்ரஸ் வேணும், இன்றைக்கே வேணும் போது நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். என்ன 10 நிமிஷம் பேச போகிறீங்க, அவ்வளோதானே, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. சூப்பர், நல்ல ஆப்ஷன் தானே.
ஓகே. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணுறோம்ல. டெலிவரி பண்ணலாம் ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கர்நாடகாவில் சில இடத்துல பெங்களூரில் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. கேரளாக்கு இன்னும் கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வரல. as soon as possible கொண்டு வந்துடலாம். பட் எங்கே வேணாலும் டெலிவரி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் குஜராத் கொடுத்துருக்கோம், மகாராஷ்டிரா மும்பை கொடுத்துருக்கோம், அம்ரித்சர் கொடுத்துருக்கோம், பஞ்சாப் கொடுத்துருக்கோம். அங்கெல்லாம் தமிழ் அங்கே இருக்க தமிழ் பேசுகிறவங்களுக்கு நம்ம வீடியோ புரியுறதுனால கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ், அதாவது நார்த் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் இந்த மாதிரிலாம் போகிறப்போ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அதிகமாக ஆகும். டெஃபினட்டாக அதிகமாகும். அது அவங்களுக்கே தெரியும். டெஃபினட்டாக அதிகமாகும். மற்றபடியெல்லாம் நான் எல்லாமே சேம், ஒரே குவாலிட்டி தான். இதையும் தாண்டி எனக்கு உங்கள் மேலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் எனக்கு பக்காவாக இருக்குது. பார்க்க நம்பாதுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னையும் நம்பாதுங்க, எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். யாரையும் நம்பாதுங்க. இருந்தாலும் எனக்கு ஆன்லைனில் பார்க்குற ஆட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. ஓகே. அதை பார்க்குறப்ப ஒரு கார்பரேட் லெவலில் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இருக்கிற மேட்ரஸும் நான் காமிக்கிறேன். இங்கே வாங்க, சாம்பிள் பார்த்துலாம். குட்டி ஸ்டோரியா? இது ரொம்ப பெரிய ஸ்டோரி, பெரிய லெசன் இது ஆக்சுவலி. எல்லாத்துக்கும் ரெடியாக வச்சுருக்கீங்க. முக்கியமாக இது நல்ல கான்செப்ட், இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜெர்மன் பிராண்ட் மேட்ரஸஸ். ஓகே, ஜெர்மன் பிராண்ட், உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் பிராண்ட், நல்லா தெரியும். இதுதான் லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லி ஒருத்தருக்கு விற்றுருக்காங்க. அதுக்குள்ளே லேட்டெக்ஸ் எப்படி இருக்குது, இந்த லேட்டெக்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் வித்தியாசம் பாருங்கள். இல்லை அதுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஓ, அவங்களே வந்துட்டு பிரித்து காட்டுறாங்க. வாங்கின கஸ்டமராக இவங்க. வாங்கின கஸ்டமர் இவர். இது லேட்டெக்ஸா? இது பேர் லேட்டெக்ஸா? என்னங்க இது? இது 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 என்ன? இது நார்மல் பேசிக் ஃபோம். அது கீழே இருக்கிறது ஃபோம் தான். ஆமாம், இதுதான் லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லி விற்றுருக்காங்க. சிறப்பு. இதுதான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஜெர்மன் பேஸ் கம்பெனினா ஜெர்மனில் தயாரித்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா அது என்ன காஸ்ட் இருக்கும்? அப்படியே இருந்தாலும் இது ஜெர்மன் டெக்னாலஜியா? லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபோம் ஒரு 28 டென்சிட்டி பியூ ஃபோம் போட்டு, அதுக்கு மேலே இன்னொரு சூப்பர் சாஃப்ட் போட்டு, அதுக்கு மேலே இந்த ஏதோ லேட்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மெட்டீரியல் போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஜிப் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிப்பு கூட பிஸ்னஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி மெத்த தைச்சு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீங்கள் இதெல்லாம் பிரிக்க முடியும்? எப்படி இதெல்லாம் பிரிக்க முடியும்? இங்கே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, இது எப்படி பிரிக்க முடியும்? கிழிச்சு தான் எடுக்க முடியும். கிழிச்சு அது ஏதாச்சும் மெத்த யூஸ் ஆகுமா? இப்போ ஆன்லைனில் வர்றதுக்கெல்லாம் எதுக்கு ஜிப் போட்டு கொடுப்பாங்க? 90 days ஃப்ரீ ட்ரையல், 100 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு எதுக்கு ஜிப் போட்டு கொடுப்பாங்க? சரி, உங்களுக்கு இந்த மெத்த செட் ஆகலை, நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க. மெத்தல மேலே அழுக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஜிப் நீட்டாக ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து இன்னொரு புது ஜிப் கவர் போட்டு எனக்கு விற்று நான் ரிட்டர்ன் பண்ணது உங்களுக்கு விற்றுருவாங்க. அதே பீஸ் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துடலாங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? அதை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் வேற யாருக்காச்சும் கொடுப்பாங்களா, இல்லை வேஸ்ட்டில் போட போகிறாங்களா? ஜிப் கவர் மாத்திரம் வேலை முடிஞ்சதில்ல. கவர் தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. உள்ளே இருக்கிற மெட்டீரியல் என்ன ஆக போகுது? அது நல்லா செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற மெட்டீரியல் அழுக்காகாத மாதிரி. எல்லாமே எனக்கு ஜிப்பை போட்டு கொடுப்பாங்க. அது ஜிப்பு போட்டு கொடுக்குறது உங்கள் யூஸுக்கு கிடையாது, அவங்க நல்லதுக்கு தான். நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தா நான் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுத்துடலாம். துணி தானே வேஸ்ட் ஆகும், போயிட்டு போகுது. அதுலேயும் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்கண்ணா. பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. யார் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பின்னாடி யார் யோசனை பண்ண போகிறாங்க? சரி, ஒரு ஆன்லைன் மெத்தை இப்போ இங்கே நான் இப்போ காமிச்ச மெத்தை, ஒரு இந்தியாவிலே லீடிங் கம்பெனி இன்னொன்று இருக்குது, தூங்குற கம்பெனி. அந்த கம்பெனியோட மெத்த ஸ்மார்ட் கிரிட்னு சொல்லி போட்டு அந்த ஸ்மார்ட் கிரிட் வெளியே இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். 2 மாதம் ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 months சம்திங் அரௌண்ட். ரிட்டர்ன் பாலிசி இல்லான்னு சொல்லி அவரால் அதை தூங்க முடியாமல் புது மெத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டார். சார் என்னால் முடியல சார், நீங்கள் வேறு மெத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி 46,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மேலே. பட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? அவர் 46,000 ஒரு மெத்தை வாங்கியிருக்காரு, ஸ்மார்ட் கிரிட். அண்ட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட், நான் அது ப்ரொடக்ஷன் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 20,000 22,000 முடிக்கலாம். அப்புறம் எதுக்கு அந்த கஸ்டமர் 46,000 கொடுத்து ஆன்லைனில் அந்த மெத்தை வாங்கியிருக்காங்க? ஒரு மனுஷன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையை வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்றப்ப இப்போ இன்னொரு வாட்டி அவர் அந்த கம்பெனிக்கு போவாங்களா? நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, ரெஃபரே பண்ண மாட்டாங்க. அங்கே பிசினஸ் போச்சா? கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு, வித்தவுட் டவுட். நான் டெஃபினட்டாக காமிக்கிறேன். ஜெர்மன் பிராண்டும் காமிக்கிறேன், அந்த தூங்குற கம்பெனியும் காமிக்கிறேன். 2 மேட்ரஸும் நான் காமிக்கிறேன். சொல்றதோட இருக்கக்கூடாது, காமிச்சிடலாம் நம்ம. டெஃபினட்டாக காமிச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் உங்களை சீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நான் ஒரு 22,000 மெத்த பண்ணித்தரேன். அதே மெத்த அவங்க கம்பெனி பண்ணுற அதே மெத்தையே ஜிப் கவர் போட்டு 22,000 என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன் ஒரு 46,000 கொடுத்து எடுத்தாங்க? இப்போ அந்த கம்பெனி தயாரிக்கிறது வந்து மகாராஷ்டிரா. அந்த மகாராஷ்டிராலேருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கோ இல்லை சென்னையில் உங்கள் வீட்டுக்கோ வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு யார் கொடுப்பாங்க? நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்க காசு யார் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். 18% ஜிஎஸ்டி யார் கொடுக்கணும்? நீங்கள் தான் பே பண்ணணும். 2வது, அதுக்கு கீழே அவங்க நேரடியாக விற்க கிடையாது உங்களுக்கு. அதுக்கு கீழே ஷோரூமோ இல்லை அதுக்கு கீழே டீலரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இருப்பாங்க. இவங்க கையெல்லாம் மீறி தாண்டி உங்கள் கைக்கிட்ட வர்றப்ப 20,000 ப்ராடக்ட் 40,000 ஆகும்.
இப்போ ஆன்லைனில் இந்த ஜெர்மன் பிராண்ட் மேட்ரஸ்ன்னு சொல்லி வாங்கியிருக்காரு, 22,000 ரூபாய்க்கே வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி இதோட காஸ்ட் வந்து 8,000 ரூபா தான். 8,000 ரூபாய் இந்த மெத்த ஃபினிஷ் பண்ணலாம். அப்புறம் ஏன் ஒரு 22,000 கொடுத்து எடுத்திருக்காங்க? யாரை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க? அந்த கஸ்டமர் ஓப்பன் பண்ணனால தெரியுது அந்த வீடியோ பார்க்குறப்ப. சிம்பிள் ப்ரோ. இப்போ ஒரு 1000 மெத்த தயாரித்து வச்சு நீங்கள் படுக்கணுன்னாலும் நான் அதே மெத்த தான் தரணும். உங்கள் பசங்க படுக்கணுன்னாலும் அதே தான் தரணும். உங்கள் அப்பா அம்மா படுக்கணுன்னாலும் அதே தானே தரணும். ஒரே ஸ்பெக் தான். ஒரே ஸ்பெக் தானே. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது தானே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் 20,000 தான் எனக்கு லேட்டெக்ஸ் மெத்த வேணும்னா அவங்க என்ன பண்ண முடியும்? 8,000 பண்ணி தான் உங்கள் கைக்கு 20,000 கொடுக்க முடியும். இப்போ இந்த மெத்த நான் சொன்னால 32,500 ரூபா கிங் சைஸ்க்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் போடுற ஸ்பெக்கில் நான் போடுற குவாலிட்டியில் நான் சொன்ன 32,500 ₹1 யாரு கம்மி கொடுத்தாலும் உங்களுக்கு நான் மெத்த ஃப்ரீயாக தரேன். ஓகே, பட் இதே குவாலிட்டி இருக்கணும், இதே ஸ்பெக் இருக்கணும். இதே ஸ்பெக் இதே குவாலிட்டி எந்த கம்பெனியில் வேணால் கேளுங்க. எந்த கம்பெனியில் வேணால் கேளுங்க. இந்த ஸ்பெக்கில் ₹1 32,500 ₹1 கம்மி கொடுத்தாலும் நான் உங்களுக்கு மேட்ரஸ் ஃப்ரீயாக தரேன். எந்த நம்பிக்கையில் நான் சொல்லலாம்? கான்ஃபிடென்ட் இருக்கு குவாலிட்டி மேலே. ஸோ எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ். நாம் உஷாராக இருக்கணும். ஆமா, அது மெத்தக்கு முக்கியம். மட்டும் அப்ளிகேபிள் கிடையாது. நான் சொல்கிறேன் மெத்த மட்டும் நான் பேசல, பொதுவாக பேசுகிறேன், எல்லாத்துலேயும் பேசுகிறேன். ஆமா, எல்லாத்துலேயும் ஜென்ரலாவே இது வந்து ஜென்ரலாகவே ஆமா ஜென்ரலாகவே. இப்போ இந்த பெண்ணு நான் ஒரு ₹2 பெண்ணு வாங்கியிருக்கேன் ப்ரோ. இதோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 50 பைசா இருக்குமா? அவ்வளோதான். இப்போ நான் ₹2 தானே கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் நேராக தயாரிக்கிற இடத்துல இந்த போய் பெண்ணு வாங்கினா நான் 50 பைசாக்கு நான் வாங்கிட்டு வரலாம்ல. 4-5 கை மாற தேவையில்ல, ஜிஎஸ்டி போட தேவையில்ல, ஒன்றும் இல்லை. நான் எடுத்துகிட்டு போய் இந்த பெண் 50 பைசாக்கு நான் வாங்கிட்டு வரலாம்ல. இதே குவாலிட்டி தானே, அப்படியே தான் இருக்கு போகுது. இதே குவாலிட்டி தான். சரி, இது மேலே நான் இந்த பேர் அழிச்சிட்டு ரெனால்ட்ஸ்ன்னு போடுறேன். அப்போ இதோட குவாலிட்டி மாறுமா? இதோட ரேட் மாறுமா? மாறாது. தாராளமாக மாறும். ₹10 விற்கலாம். பிகாஸ் ஆஃப் பிராண்ட். பிராண்ட் தான். ப்ராடக்ட் ஒன்று தான். ப்ராடக்ட் பெண்ணு தான். பேர் பொறுத்து தான் ரேட்டு மாறும். ஆமாம், அதோட பிராண்ட் வேல்யூ பொறுத்து தான் ரேட்டு மாறும். இப்போ நீங்கள் பார்க்குற ஆன்லைன் கம்பெனியில் 90% ஆஃப் எந்த கம்பெனிக்கும் ஓன் கம்பெனி கிடையாதுன்னு சொல்கிறேன். அது சரிங்களா? என்ன சொல்கிறீங்க? இந்த ஜெர்மன் கம்பெனியோ அந்த கம்பெனி இந்த கம்பெனி எந்த கம்பெனிக்கும் ஓன் கம்பெனி கிடையாது. அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு யூனிட் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு டெண்டர் போட்டு கொடுப்பாங்க, வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ மெத்த தரணும்னு சொல்லி அவங்க சொல்கிற ஸ்பெக்கில் நான் தயாரித்து அவர் கையில் கொடுத்துருவேன். ஓகே, அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. B2B மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுலேயும் ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த பெண்ணு தயாரிக்கிறேன், இதுக்கு மேலே நீங்கள் ரெனால்ட்ஸ் கம்பெனி, நான் தயாரித்து உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் ரெனால்ட்ஸ் போட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க. ஓகே, 90% ஆஃப் கம்பெனிக்கு எந்த ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள், ஜாக்வார்ன்ற ஒரு கம்பெனி இருக்குல்ல, செராமிக் கம்பெனி, அதுக்கே ஓன் கம்பெனி கிடையாது. ஆனாலும் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும், நம்ம விரும்பி வாங்குறோம், ஜாக்வார்னு சொல்லி போய் வாங்குறோம். அவருக்கு ஓன் கம்பெனி கிடையாது. தேர் நாட் கோயிங் டு மேக். அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது ப்ரோ, நிறையா. நீங்கள் சொல்லிகிட்டே போனால் இன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லலாம். ஆமாம், அவ்வளோ இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைன் மேட்ரஸஸ். நீங்கள் ஒன்றுமே இல்லை அதில். பேருக்கு மெத்தன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். நான் வாங்காதுங்கன்னு சொல்லலை, என் வீட்டில் பேருக்கு லேட்டெக்ஸ் இருக்குன்னா வாங்கிக்கலாம். அவ்வளோதான், சொல்லிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். சரி, நான் மறக்க மாட்டேன், அதை பார்த்துலாமா? வாங்க போகலாம். அதே மாதிரி பசங்க இது பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இது என்னது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சைஸாக இருக்குது இது. இது சின்ன பசங்க படுக்கிறதுக்கு ப்ரோ. ஒரு சும்மா ஒரு பேபி மாதிரி படுக்கிற மாதிரி ஒரு இது மட்டும். அகலமே 2 அடி தான் இருக்கும் போல இருக்குது. 1.5 அடி தான் இருக்குது. 1.5 அடி தான் இருக்குது. பண்ணலாம். நாம பண்ணுறது தானே. உங்களுக்கு என்ன வேணும், என்ன சைஸில் வேணும்னு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் தான். நம்ம இந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக பண்ணலாம். இது மட்டுமே கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி திங் கஸ்டமைசேஷன். தேர் இஸ் நோ எனி ரெடிமேட். ரெடிமேடுக்கு இங்கே வழியே இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுதான் கொடுப்பேன், அதை ரெடி பண்ணி தான் கொடுப்பேன். இந்த சைஸ்ல இருந்து நம்ம முன்னாடி பார்த்து அந்த பெரிய சைஸ், அந்த ரூம் சைஸ்க்கு ஒன்று பார்த்தோம். எந்த சைஸ் வேணாலும் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன டேமேஜ் ஏதாச்சும் இருக்கா? அதாவது என்னால் அந்த அழுக்கு மட்டும் தான் லைட்டாக பார்க்க முடியுது. நான் வெளியில் போட்டு வச்சிருக்கேன். அது வீட்டுக்கு, ஐ மீன் இந்த கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. எந்த விதமான டேமேஜ் கிடையாது. ஒரு நூல் கூட பெரிய. இதுதான் ஸ்மார்ட் கிரிட். ஸ்மார்ட் கிரிட் மேடஸ் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு 3 மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம மெத்த எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு நூல் கூட பெரியல அதில். இதுதான் ஜெர்மன், தெரியுதா? இப்படி தான் ஜிப் போட்டு கொடுத்துருவாங்க, மேலே ஒரு ஜிப் போட்டு கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஜஸ்ட் ஃபோம். சரி, இதுக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்காங்க? எல்லாமே ஃபோம் தானே. இதுக்குள்ளே என்ன இருக்கு? கடைசி வரைக்கும் ஒரு ஃபோம் தான் இருக்கு. அவ்வளோதான். இது பி கிரேட் ஃபோம். இது அதுலேயும் வேற பி கிரேட் ஃபோம். இது ஒரே கலர், இந்த கலரெல்லாம் வரக்கூடாது. இருக்கிறதுல கடைசி குவாலிட்டி பி கிரேட். அதான் மல்டி கலராக இருக்குது, மிக்சிங். இதுதான் நீங்கள் ஒரு ஜிப் கவர் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆனால் பாவம் வாங்கி எவ்வளோ காண்டில் கொண்டு வந்து நீங்கள் போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு டேமேஜ், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த டேமேஜும் கிடையாது. எங்க டேமேஜும் கிடையாது.